Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. கர்த்தரை மூடி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, அப்பா பிதாவே, அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரே, இதோ எங்கு நாங்கள் உமது வார்த்தையை கேட்க எங்களை அழைத்து வந்திருப்பதற்காக இதோ எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர். எங்களை எங்கு அழைத்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிருள்ள வார்த்தையை கொடுப்பவரே, ஜீவனை தந்திருப்பவரே, ஜீவனுடன் வாழ செய்பவரே, நம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், நம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்பவரே, எங்களை கைவிடாதவரே, கரம் பிடித்து நடத்துபவரே, ஒவ்வொன்றாக கற்றுக் கொடுப்பவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒரு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டமைக்காக, இதோ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பவராக ஒரு மாறாத அன்பினால் எங்களை நிறைத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா ஒரே மகனாக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தந்தீரே. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினால் நாங்கள் சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழுமாறு செய்திருக்கிறீரே. வாழ்வை தருபவர் நீர், வாழ்வை தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த நேரத்துக்காக நன்றி, அழைத்ததற்காக நன்றி, பேசுவதற்காக நன்றி, வழி நடத்துவதற்காக நன்றி. ஆவியானவரை கொடுத்திருக்கிறீர். ஆவியானவரை எங்களுக்குள்ளாக இருந்து செயல் புரிவதற்காக நன்றி. ஆவியானவரை இந்த நேரத்தில் போற்றி புகழ்ந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளும். இந்த நேரத்தில் அந்த வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு உண்மையும் எங்களுக்குள்ளாக நிலைத்திருப்பதற்காகவும் அதை புரிந்து கொள்ளும்படியாக நீ செய்வதற்கும் உன்னை நன்றி செலுத்துகிறோம். புரியாததையும் புரிய வைப்பவரே, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நீர் இன்னைக்கு எங்களிடம் என்ன பேச போகிறீரோ, எதை கற்றுக் கொடுக்க போகிறீரோ அதை நாங்கள் சரிவர கற்றுக்கொள்ளும். இவையெல்லாம் உனக்கே உனக்கு என்று கொடுத்திருக்கிறீர். ஆம், இது எனக்கே எனக்கு என்று நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அதன்படி வாழவும் அழைத்தவரே போற்றுகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். ஆவியானவரே, உண்மையே சார்ந்திருக்கிறேன். நீர் என்னையும் அழைத்து வெளிப்படுவீராக. என் வாயின் வார்த்தைகளில் நீ வெளிப்படுவீராக. என் எண்ணங்கள் நீ சிந்திப்பீராக. அற்புதங்களும் அதிசயங்களும் காணும்படியாய் வார்த்தையை உறுதிப்படுத்தி தருபவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, போற்றுகிறோம், புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஆமென். Praise Lord. Thank you Jesus. Hallelujah. Praise God. நான் சொன்னது போல இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட என்ன பேச போறார், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் வேண்டாம். இங்க வந்திருக்கும்போது வீட்டு நினைவோ வேற எந்த நினைவோ வேணாம். ஏன்னா இந்த நான் பேசுறது தான், இதை நான் பேசல, ஆண்டவர் நமக்காக பேசுறேன், நம்மகிட்ட பேசுறார். அப்போ அவர் என்ன சொல்ல போறாரு? இப்போ நீங்களாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அப்பா அம்மா கிட்ட போய் எனக்கு ஒரு கதை சொல்லுங்க, இல்லாட்டி இந்த ஊர்ல என்ன நடந்துச்சு, நான் எப்படி வளர்ந்தேன் அப்படிலாம் நீங்க கதை கேட்பீங்க இல்லையா? அப்போ அப்பா அம்மா சொல்ற கதைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உட்காந்து காது கொடுத்து இன்ட்ரெஸ்டா கேட்பீங்க. நான் சின்ன பிள்ளைல இதெல்லாம் பண்ணேன்னா, இப்படிதான் நம்ம ஊர் இருந்ததா, இப்படிதான் நான் ஸ்கூலுக்கு போனேன்னா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா கேட்பீங்க. உங்களுக்கு அவங்க எங்கேயாவது போமா? இல்லை, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கறது ரொம்ப ஆசையா இருப்பீங்க. இல்லை ஒரு கதையே ஒரு பாட்டி தாத்தாரை கேட்கலாம், அவங்க என்ன கதை சொல்றாங்கன்னு கேட்கலாம், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா இங்க நான் வந்துட்டு கதை சொல்றது இல்லை, இங்க நான் வந்திருக்கிறது கதை சொல்றது இல்லை. இது கதை இல்லை, இது ஆண்டவர் நம்மகிட்ட பேச போறார். அவர் பேசுறார். எப்படி அப்பா பேசினா கேட்குறீங்க, எப்படி அம்மா பேசினா கேட்குறீங்க, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பேசினா கேட்குறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறார். இந்த நாளை குறித்திருக்கிறார், இந்த நேரத்தை குறித்திருக்கிறார். நீங்க எல்லாம் இங்க வரணும்னு விரும்பி இருக்கிறார். அவர் அழைத்து நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. உங்க விருப்பத்தினால இல்லை, அவர் அந்த விருப்பத்தை உங்களுக்குள்ளாக போட்டு நீங்க இங்க வரணும். என்னைய கேட்குறீங்களா? எனக்குள்ளேயே அந்த விருப்பத்தை போட்டு அவங்க நினைச்சிருக்கலாம், இவ்வளோ நாள் வரவே இல்லையே, எனக்குள்ள ஏன் அந்த விருப்பம் வந்தது? எத்தனையோ ஒரு அணு நீங்க வரக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெயஸ்ரீ சிஸ்டர் என்னை கால் பண்ணி வாங்கலேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வரல. ஆனா இப்போ ஒரு 3 days பேக் நான் அவங்களுக்கு ஜெயஸ்ரீக்கு சொன்னேன். 3 days பேக் எனக்குள்ள இங்க
இங்க போகணும், இங்க போகணும்னு எனக்குள்ள ஒரு உந்துதல், எனக்கு ஒரு ப்ரெஷர், நீ போகணும், அங்க போகணும். அப்ப நான் என்ன பண்றேன், போன் எடுத்து அவங்களுக்கு அடிச்சு, எப்படி இருக்கீங்க எல்லாரும், எல்லாம் மக்கள் எப்படி இருக்காங்க, எப்படி மீட்டிங்லாம் நடந்துருக்குங்க, இந்த மாசம் மீட்டிங் வைக்கல சிஸ்டர், என்னது மீட்டிங் வைக்கலையா, இது நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். அந்த நான் வரேன்றதுக்கும் இது வந்து என்னோட விருப்பம் இல்லை. உங்களை மறுபடியும் சொல்றேன், இது ஏன் விருப்பம் இல்லை, இது அவர் எனக்குள்ளாக போட்ட விருப்பம். நான் இந்த மாசம் இங்க வரவே நினைக்கவே இல்லை. இந்த 2-3 நாட்களுக்குள்ளாக அவர் எனக்குள்ளாக போட்ட விருப்பம். அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, என்னை பயன்படுத்துகிற ஆண்டவர், என்னை பயன்படுத்துகிற ஆண்டவர் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் பேசணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். நான் பேசணும் இல்லை, ஆண்டவர் என் மூலமாக பேசணும்னு விரும்புகிறார். நான் பேசணும், நான் இல்லை. அதனால என்ன கொண்டு வந்துட்டு அவரு கழுதையை வச்சு கூட பேசினாரு இல்லையா, பிளாயமன் இல்லையா, அவர் கழுதை பேசும். இந்த பிளாயமன் வந்து போகக்கூடாது, ஒரு இடத்துக்கு போகக்கூடாது கடவுள் நினைப்பாரு. ஆனா அவன் என்ன பண்ணணும், மனசுக்கு ஆசைப்பட்டு, பொருளுக்கு ஆசைப்பட்டு அங்க போய் இஸ்ரவேல் நாட்டு மக்களை சபிக்கிறதுக்கு கூப்பிட்டுப்பாங்க. சபிக்கிறதுக்கு போகும்போது மாட்டேன், அப்புறம் போவான், ஏன்னா பொண்ணும் பொருளும் கிடைக்கும் அப்படின்னு ஆசையில. அப்படி போகும்போது அந்த இடத்துல அவன் போற கழுதை பார்க்கும், முன்னால வந்து தேவதூதர் ஒருத்தர் நிற்பார். அதை பார்க்கணும், கழுதை நல்லா ஓரமா போகும். மறுபடியும் கழுதை அடிப்பான். உடனே அதை என்ன பண்ணும், மறுபடியும் போகும், இவரோட காலையே செவுத்துல உரசுற மாதிரி. மறுபடியும் பார்த்தாக்கா அந்த தேவதூதரை பார்த்துட்டு அந்த கழுதை படுத்துவோம். இவன் என்ன பண்ணுவான், ஒரு கம்பை எடுத்து அடிப்பான். அடிச்ச உடனே அந்த கழுதை வகையை திறந்து பேசுது. ஏன்னு கடவுள் பேசணும்னு நினைச்சா யார் மூலனாலும் பேசுவார். நீங்க பாப்பீங்க, சில நேரத்தில் ஆட்டோல பின்னால வசனங்கள் எழுதியிருக்கோம், லாரியில பின்னால வசனங்கள் எழுதியிருக்கோம், ரோட்ல வசனங்கள் எழுதியிருக்கோம், யாராவது போனவங்க நோட் புக்ல வசனம் எழுதியிருக்கோம். அவங்க இடத்துல நாங்க இருப்போம், அது உங்ககிட்ட பேசும். ஆண்டவர் வந்து எப்படி இவங்கள்ட்ட பேசலாம், நான் இவங்கள்ட்ட பேசணும். ஒரு தந்தை மக்கள்கிட்ட பேசுற மாதிரி, ஒரு தந்தைக்கு தன் பிள்ளைகிட்ட பேச எவ்வளவு ஆசையா இருக்கும்ல, அது போல அவருக்கு வந்து நம்மள்கிட்ட பேசணும்ன்ற ஆசை. அவர் விதவிதமா தான் பேசணும். ஒரு பிரச்சனை நீங்க மனசுல நினைச்சுப்பாங்க, ஆண்டவரே நீங்க என்ன கையை விட்டுட்டீங்களா, ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. அவர் வந்து அதை பேசுவார். எப்படி பேசுவாரு, யார் மூலமாக பேசுவார். சார் நீங்க எல்லாம் இப்ப யோசிக்கிறீங்க, கழுதை என்னாச்சு யோசிக்கிறீங்களா, கழுதை அடிச்சோன்னு இந்த கழுதை சொல்றது இவ்வளவு நாளா நான் உனக்கு உழைச்சிட்டு இருக்கிறேன், என்னைக்காவது நான் போக மாட்டேன்னு சொல்றேன். இன்னைக்கு நான் போக மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் எதுக்கு, அதெல்லாம் தேவதூதனை. அப்போதான் அவன் கண்ணை திறக்கப்பட்டு தேவதூதனை பார்த்தா ஐயோ அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கான். அது போல எதிர்த்து சொல்ல வர கடவுள் நம்ம கிட்ட பேசுறேன். இன்னைக்கு நான் இங்க வந்து உங்கள்கிட்ட பேசணும், நான் எனக்கு அழுத சொல்லுவேன். நான் இயேசுவன் உடனால இயேசு கிறிஸ்துவன் சரீரம்னால இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்க என்ன பயன்படுது, ஆண்டவர் என்ன பண்றாரு, என்ன பயன்படுறாரு. இங்க வந்து இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் என்ன தேவையோ எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. யார் யாருக்கெல்லாம் என்ன தேவையோ அதை அவர் பேசுறார். நீங்க பல காலமா பல விஷயங்களுக்காக நான் இப்போ ஜெபிச்சும் எனக்கு வந்து விடை கிடைக்கலையே, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கே, என் பிரச்சனை மாறலையே, நான் எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் எனக்கு பிரச்சனை மாறலையே, என்னோட சிச்சுவேஷன் சூழ்நிலை மாறலையே, நான் இப்படியே தானே இருக்கிறேன், நீங்க எத்தனையோ காரியங்களுக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த காரியங்களுக்கு இன்னைக்கு அவர் விடை கொடுத்தார். அவர் உங்க இதயத்துல பேசுறார். உங்களுக்கு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறார். அவருடைய வார்த்தை நம்மள்கிட்ட பேசும்போது, ஆனா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா கவனிக்கணும். உங்கள் இதயத்தை திறந்து உங்க காதுகள் மூலமா அதை உள்வாங்கணும். எப்படி நிலத்துல நல்ல நிலத்துல விதை போட்டா அது விளைச்சல் கொடுக்குமோ, அது போல நான் என்னோட இதயத்தை திறந்து தயாரா இருக்கணும், நான் ரெடியா இருக்கணும். என் வாழ்க்கை மாறணுமா, எப்படி மாறும், வாழ்க்கை மாறவே இல்லை, அப்படியே இருக்கிற எப்படி மாறும். நான் இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்க போறேன், அந்த வார்த்தையை எனக்கு கேட்கறதுனால மாறும். சரி நான் சும்மா கேட்டுட்டே இருந்துட்டு போறேன், நடக்காது. உங்ககிட்ட நான் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். சோப்பு, ஒரு அருமையான சோப்பு, இந்த சோப்பை போட்டு குளிச்சிங்கன்னா நினைக்கும் பொண்ணு போல அப்படியே பலன்னு இருக்கும். ஒன்றும் இல்லை, கடலை மாவை தேங்க கொஞ்ச நேரம் பாலை ஊற்றி எப்படி பலன்னு இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த கடலை மாவு பாலை எடுத்து வச்சுட்டு ஏன் என் முகம் இந்த பல அப்படின்னாக்கா தப்பையா இருக்கு. தேய்ச்சிங்களா, தேய்க்கல, தேய்க்கிறப்போ அது எப்படி நடக்கும். ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் எல்லாம் இருக்கு, ஆனா மொத்தம் எப்படிதான் வாழ்க்கை இருக்கு, நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. ஆண்டவர் நமக்கு தேவையான அனைத்தையும் செய்து முடிச்சிட்டாரு, கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. எல்லாரும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆனா என் வாழ்க்கையில காணல, ஏன் காணல, நீ எடுத்து அப்ளை பண்ணல, நீங்க அதை உங்க வாழ்க்கையில அதை பயன்படுத்தல. வாழ்க்கையில பயன்படுத்தாதனால அது உங்க வாழ்க்கை
வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை மாத்தல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கடலமாவும் பாலும் வச்சிருக்க மாதிரி எடுத்து பூசாதனால அந்த முகத்துல பொழி வராதனால, அது போல கடவுள் வார்த்தையை கொடுத்து உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்றத எடுத்துக்கொள்ள தயாரா இல்லாத காரணத்தினால்தான் இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு விட. ஏன் வாழ்க்கை மாறலன்னா அதனால்தான் மாறும். இன்னைக்கும் ஆண்டவர் நம்மகிட்ட அதான் சொல்லி தரப்போறான். நான் என்ன செய்யணும், எப்படி என் வாழ்க்கையை மாறணும். இன்னைக்கு நான் சொல்றத யாரெல்லாம் தெளிவா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நம்ம கேட்குறீங்களோ, யாரெல்லாம் இதை நான் செய்து பார்ப்பேன் என் வாழ்க்கையில, ஆண்டவர் சொன்ன வார்த்தை சத்திய வார்த்தை, இதை நான் முயற்சி பண்ணி பார்ப்பேன் என் வாழ்க்கையில செய்கிறீங்களோ, வெற்றி உங்களுக்கு. பிரைஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சைடு ஓகே. பிரைஸ் ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஓகே. ஆண்டவர் வந்து பேச போகிறது என்னது, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது நமக்கு செய்திருக்க ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வந்து வெளிப்படுத்துறேன், சொல்லித்தரேன். கிறிஸ்தியஸ் என்ன பண்ணார், சென்ற இடம்லாம் வந்து அற்புதங்களை செஞ்சாரு. அவர் போய் என்ன பண்ணாரு, டீச் பண்ணாரு, சொல்லி கொடுத்தாரு. மக்களுக்கு தெரியல, சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு அவருடைய வார்த்தையை வச்சு நான் சொல்லி தரப்போறேன். அவர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, அதை ஏன் நம்ம மிஸ் பண்றோம், அதை மிஸ் பண்ணாம அதை செய்யணுன்றதை இன்னைக்கு நான் சொல்லி தரப்பேன். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி படைச்சாருனாக்கா அவருடைய உருவிலும் சாயலும் படைச்சிருக்காரு. இது அவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. உருவிலும் சாயலும் அவர் படைச்சிருக்காரு. படைச்சு என்ன பண்ணாரு, நமக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தார். நீங்க வந்து தொடக்க நூலில் பார்த்தீங்கன்னா 1:26 சொல்லியிருக்காரு. அவருடைய உருவிலும் சாயலும் படைச்சு அவர் என்ன பண்ணாரு, எல்லா அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்துருக்காரு. என்ன அதிகாரம், படைக்கப்பட்ட அனைத்துக்கும் நம்மளை வந்து ஆளுகை செய்யப்படி அதிகாரம் கொடுத்துருக்காரு. அந்த ஆளுகை செய்யறதுக்கு என்ன சொன்னாரு, விண்ணுலகமும் எனக்குரியது, மண்ணுலகம் மனிதனுக்குரியது அப்படின்னு கொடுத்தாரு. இதை கொடுத்தது மட்டும் நிறுத்தலை. நான் இப்போ வந்து அவன் எப்படி பாவத்துக்குள்ள போனா அதெல்லாம் நான் சொல்ல போறேன். அது கொடுத்தது மட்டும் இல்லை, அதோடு சேர்த்து அற்புதமாக நமக்கு இன்னொரு காரியத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன செய்திருக்காரு அப்படின்னாக்கா, நமக்கு அவர் கற்பனை பண்ணும் திறனை கொடுத்திருக்கிறாரு. நம்ம கற்பனை பண்ற திறன், நான் அவரோட உருவிலும் சாயல இருக்கேன். கடவுள் வந்து உலகத்தை படைக்கும் போது அவர் வந்து ஒரு கற்பனையோட தான் படைச்சார். அவருக்கு கற்பனை இருக்குது. எனக்கு இங்க வந்து ஒளி தோன்றணும்னா அந்த கற்பனை அவர் பண்ணாரு. ஒளி தோன்றணும்னா அந்த ஒளி தோன்றுச்சு. அவருக்கு என்ன வேணுமோ அதை பேசினார். அப்போ அவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தா, எனக்கு என்ன என் வாழ்க்கையில வேணுமோ அதை நான் கற்பனை பண்ணி பேசணும். என்ன கற்பனை, சும்மா படுத்துட்டு நான் ஒரு நாளைக்கு இப்படி கோடீஸ்வரன் ஆயிரம், நான் ஒரு நாளைக்கு இதை பண்ணிடுறேன். அவர் கற்பனை பண்றதுக்கு நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறார். என்ன விஷயம், எபிரேயர் 11:1 வாசிமா. எபிரேயர் 11:1 விசுவாசத்தை பத்தி கொடுத்துருக்கு. எபிரேயர் 11:1 என்ன சொல்லுது, விசுவாசம் பத்தி பேசுது. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும், காணப்படாதவற்றினின்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையாலேயே புரிந்து கொள்கிறோம். எல்லாருமே பைபிள் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய எல்லாருமே வச்சிருக்கீங்க. அவங்க வாஸ்தவத்தை என்ன சொன்னாங்கன்னா, நம்பிக்கை, விசுவாசத்தை பற்றி பேசப்பட்டது. விசுவாசம், இந்த விசுவாசம் வந்து நாம் எதிர்நோக்கி, நமக்கு நடக்கணும்னு ஒன்று எதிர்பார்க்குறோம். எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும்ன்ற ஒரு உறுதி. விசுவாசம்ன்றது என்ன சொல்லுது, கிடைக்கும்ன்ற ஒரு உறுதியை சொல்லுவோம். நம்பிக்கையை உருவாக்குது, ஒரு ஹோப்பை கொடுக்குது. அது எல்லாருக்குமே ஹோப் இருக்கணும். எல்லாருக்குமே ஹோப், அதாவது எனக்கு வேணும்ன்ற எதிர்நோக்கு இருக்கணும். அந்த எதிர்நோக்கு இருக்கும்போது அந்த எதிர்நோக்கு நிறைவேறும். இப்படி நிறைவேறணும்னா கண்டிப்பாக அதற்கு என் கண்ணுக்கு தெரியல, ஆனால் அது கண்டிப்பாக இருக்குது. அது எதில் இருக்குது நான் தெரிஞ்சுக்கிறேன், அவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கனால நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுதான் நம்பிக்கை. இப்போது நம்பிக்கை குறித்து பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, நம்ம கண்ணுக்கு தெரியுதா, நான் விசுவாசிக்கிற ஒரு காரியம் ஏதாவது நம்ம கண்ணுக்கு தெரியுதா, கண்ணுக்கு தெரியாது. அப்போ அது எங்கே இருக்குது, அது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குது. அது இருக்கு, ஆனால் என் கண்ணுக்கு தெரியல. அப்போ என் கண்ணால் நான் பார்க்க முடியாதத இருக்குன்னு நான் தெரிந்து கொள்கிறேன். இப்போ நான் இப்போ சொன்னேன், கற்பனை திறன் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னேன். இந்த கற்பனை திறன் கடவுள் கொடுத்துருக்கிறது எப்படின்னாக்கா, என் கண்ணால் பார்க்க முடியல, என் கண்ணால் பார்க்க விசுவாசம் மாதிரியே
என் கண்ணால் பார்க்க முடியல, ஆனால் நான் அதை கற்பனையில் என் மனதில் நான் அதை பார்க்கலாம். என் கண்ணால் பார்க்க முடியல. எப்படி விசுவாசம் என்னால் பார்க்க முடியல ஆனால் இருக்குன்ற உறுதி இருக்குதோ, அந்த உறுதி கடவுளுடைய வார்த்தையில் இருக்குதோ, அது போல கற்பனை திறனை கடவுள் கொடுத்துருக்காரு. அந்த கற்பனை திறன் எப்படின்னா, என் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் என் மனசால கற்பனை பண்ணி பார்க்க முடியும். அந்த கற்பனை பண்ணி பார்க்கறது கண்டிப்பாக நடக்கும். விசுவாச வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனிதன் அவன் எப்படி தன்னை நினைக்கிறானோ அவன் நினைக்கிற மாதிரியே நடக்கும் அப்படின்னு கொடுக்கப்படும். as a man thinks so is he. அவன் எப்படி நினைக்கிறானோ அது போலவே தான் அவன். இப்போ நீங்கள் வந்து இந்த கற்பனை எப்படி இதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, அவர் கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்பாக இந்த கற்பனை நான் இப்போ சொன்னேன், என் மனதால் பார்க்க முடியும், என் கண்ணில் பார்க்க முடியல, ஆனால் அந்த திறனை கொடுத்துருக்காரு, கற்பனை திறனை கொடுத்துருக்காரு. நான் பயனடைகிறது, நம்ம ஒவ்வொருத்தரும் பயனடைகிறது. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எக்ஸாம்பிள். இப்போது நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, இல்லை ஒரு கடை கட்ட போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு பில்டிங் செய்ய போகிறீங்க. நீங்கள் முதல்ல என்ன பண்ணுவீங்க? ஒரு ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லி கொடுப்பாங்களா, ஒரு வரைபடம் கொடுப்பாங்களா? வீடு கட்டியிருக்கீங்கல்ல நீங்கள் எல்லாரும், பிளான் கொடுப்பாங்க. அந்த வீட்டோட பிளான் கொடுப்பாங்களா, பிளான் கொடுப்பாங்க. அந்த பிளானை நீங்கள் பார்க்கும்போது வீட்டை பார்க்குறீங்களா? பிளானை பார்க்கும்போது இல்லை, பிளானில் என்ன தெரியுது? கோடுகள் தான் பார்ப்பீங்க. பிளானை பார்க்கும்போது, ஓ இதுதான் என்னோட ஸ்டடியா, ஓ இதுதான் என் பெட்ரூமா, ஓ இங்கே தான் முன்வாசல் பக்கம் 2 ரூமா ரிசப்ஷனா, ஓ இதுதான் ஹாலா, ஓ இந்த பக்கம் ஏறி மாடி படிக்க போகணுமா, எல்லாத்தையும் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் மனதில் பார்க்குறீங்களா இல்லையா? வீடு முன்னாலேயா இருக்கு, கட்டியா இருக்கு? இல்லை, ஆனால் மனதால் அந்த வீட்டை பார்க்குறீங்க, மனதால் அந்த வீட்டை பார்க்குறீங்க. இப்போ நாளைக்கு அவங்க சென்னைக்கு போகிறேன்னு சொன்னாங்க. இவங்க இப்போ மனதால் அந்த சென்னைக்கு போயிட்டு வந்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் மனசில் போயிட்டீங்களா? எங்கே போக போகிறீங்க, எங்கே இறங்க போகிறீங்க, எந்த இடத்துக்கு போக போகிறீங்க? உங்களுக்கு ஒரு பிக்சர் கிடச்சிச்சா? வாழைப்பழம் அப்படின்னு நான் சொல்கிறேன். வாழைப்பழம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ யாருக்கும் வாழை அப்படின்னு வந்துச்சு நான் சொன்ன உடனே? எல்லாரும் என்ன சொன்னீங்க? வாழைப்பழம் சொன்னாங்க. என்ன வந்துச்சு உங்க மனசுல? பிக்சர் வந்துச்சு. நான் வாழைப்பழம் சொன்னேன்னு இந்த படத்தை தான். இப்போ நான் வந்து ஒரு பாவமே செய்ய போறேன்னா அந்த பாவத்தை என் மனதுல முதவே பார்த்துப்பேன். இதுதான் நம்மளுடைய இயற்கை. நான் அப்படின்னா நான் இல்லை, நம்ம ஒவ்வொருவருமே ஒரு பாவம் செய்ய போறோம், இல்லை ஒரு நல்லதே செய்ய போறோம், அதை நம்ம மனக்கண்ணில் பார்க்குறோம். நான் இங்கே உத்தரவேரில் இங்கே வந்து இறக்குறப்ப நான் எத்தனை முறை இப்போ மனசால வந்துட்டு போயிட்டு வந்துருப்பேன் இங்கே வந்து சேர்றதுனால. ஏன்னா என்னோட மனக்கண்ணெல்லாம் அது தெரியுது, இப்படி தான் போகிறோம், இங்கே தான் இருக்குது இல்லையா மனக்கண்ணில். ஸோ எவ்ரிதிங் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற செய்கிற அனைத்துமே அந்த பிக்சர் முதல்ல நமக்கு அந்த படம் கிடைச்சது. இப்போ கற்பனை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிச்சா? கண்ணில் பார்க்கல, மனசில் பார்க்கலாம். அமெரிக்காவில் இருக்க என் பையனை நான் இங்கே உட்காந்து பார்க்க முடியும், மனசால பார்த்துட முடியும். கண்ணால் பார்க்குறேன்னா இல்லை, பார்க்க முடியும். எப்படி? நம்ம மனசு பிக்சரைஸ் பண்ணிட்டாங்க. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு பிக்சராக தான் வரும், எழுத்தாக வராது. அப்போது இது எப்படி வந்ததுன்னா, இது கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு. இது ஒரு அற்புதமான ஒரு திறன், இது ஒரு எபிலிட்டி, ஒரு திறன். சரி, அதை ஏன் அவர் கொடுத்தாரு அப்படின்னு யோசிக்கும் போது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவர் நமக்கு செய்து முடித்த அனைத்தையும், நமக்குன்னு கொடுத்த அனைத்தையும் நம்ம கற்பனையில் பார்த்து அது எனக்கு இருக்குன்ற நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நான் நன்றி சொல்லி பெற்றுக்கொள்றதுக்காக. இப்போ வீட்டோட வரைபடம் பார்த்து வீட்டை பார்த்துட்டீங்க, கட்டலை, ஆனால் அதுக்கப்புறம் அந்த வீடை கட்டி உள்ள புகுந்துறீங்களா, வச்சிடுறீங்களா, கிரகப்பிரவேசம் வச்சிடுறீங்களா, அருமையாக நடந்துருதா, நடக்கலையா? நடந்தது. நீங்கள் எதை மனசில் பார்த்தீங்களோ அதை அப்புறம் உருவமாக பார்க்குறீங்க, நடந்து முடிந்ததை பார்க்குறீங்க. இதே மாதிரி தான் அவர் கொடுத்துருக்க ஒவ்வொரு வாக்குறுதியும். பிரேஸ் காட். ஆண்டோடைய வாக்குறுதி ஒவ்வொன்றும், அந்த வாக்குறுதி நான் எடுத்து பார்க்கும்போது அந்த வாக்குறுதி எனக்கு தான் அதை கற்பனை பண்ணணுன்றாரு. இன்னைக்கு என் கையில் இல்லையே, இன்னைக்கு நான் கேட்கறது என்கிட்ட இல்லையே, என்னால் பார்க்க முடியலையே, என் பிரச்சனை தீரலையா? இல்லை, உன் பிரச்சனை தீர்றதுக்கு தான் நான் வாக்குறுதியை கொடுத்துருக்கேன்.
கொடுத்துருக்கேன்றாரு. அந்த வாக்குறுதி என்ன? அந்த வாக்குறுதி எனக்கு என்ன சொல்லுது? விடையை சொல்லுது, பிரச்சனை தீர்ந்துச்சுன்றது சொல்லுது. அந்த பிரச்சனைக்கான தீர்வை என்ன அவர் கொடுத்துருக்க வார்த்தையில இருக்கு. அந்த வார்த்தையை வச்சு நான் என்ன கற்பனை பண்ணணும்? என் பிரச்சனை தீர்வை என் பிரச்சனையின் தீர்வை நான் அதில் வந்து கற்பனை பண்ணணும். இப்போ நான் இதெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்றாங்க? இது எங்க இருக்கு? விவிலியத்துல நான் உங்களுக்கு 2-3 விஷயங்கள் காட்டுறேன். ஒன்று வந்து நம்ம எல்லாருமே எப்படின்னாக்கா கற்பனை பண்ற திறன் அவர் கொடுத்திருந்தாலும் நம்ம எல்லாம் எப்படின்னாக்கா எப்போ வந்து சாத்தான் கிட்ட செடி கொடுத்து ஆதாம் பாவத்துக்குள்ள போனானோ அப்போ எல்லா தீவினையும் வந்துருச்சு. அந்த தீவினையில் நமக்கு என்ன வந்துச்சு? அந்த நெகட்டிவ் திங்கிங் நிறைய வந்துருச்சு. இப்போ ஒருவேளை ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, யாரோ போனாங்க டாக்டர்கிட்ட. டாக்டர் வந்து இந்த நோய்க்கு வந்து மருந்து இல்லைம்மா, இந்த நோயோடு தான் வாங்கணும், இதுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரிப்போர்ட்டை வாங்கினவங்க என்ன நினைப்பாங்கன்னா கல்லறைக்கே போயிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, இதுக்கு மருந்தே கிடையாதான், டாக்டர் அப்படி சொல்லிட்டாரு, கல்லறைக்கே போயிடுவாங்க. யார் வந்து நமக்கு அழுவா எங்கே கல்லறை கட்டுவாங்கன்ற வரைக்கும் கற்பனை பண்ணுற அளவுக்கு நம்மளால் நெகட்டிவாக திங்க் பண்ண முடியும். எஸ் தானோ? உண்மைதான். ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம எடுத்து என்ன நினச்சிக்கிறோன்னா, டாக்டர் சொன்ன வார்த்தையை எடுத்து அதில் கற்பனையை பண்ணுறோம். அதனால தான் ஜெனசிஸில் 6:5 வாசிமா. ஜெனசிஸ் தொடக்க நூல் 6:5. ஆண்டவர் வந்து நமக்கு அந்த கற்பனைகளை கொடுத்துருக்காரு. அந்த கொடுக்கப்பட்ட அந்த கற்பனையை வந்து நெகட்டிவாக சொன்னால் என்ன நெகட்டிவாக பார்க்குறோமோ அதுதான் நெகட்டிவாக நடக்கும். எதை நம்ம நம்புகிறோமோ அதுதான் நடக்கும். நல்லா நினச்சிக்கோங்க, நம்ம எதை நம்புகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். வாசிமா. மனுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளெல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மனிதர்களுடைய மனசுல தீமை பெருகுதான். எப்பவுமே என்ன பண்றாங்க? தீமையை தான் நினைக்கிறாங்க. இன்னைக்கும் சொல்றேன், நெகட்டிவா நீங்க என்னென்ன காரியங்களை நெகட்டிவா நினைக்கிறீங்களோ அதெல்லாமே தீமை பெருகுது. தீமையினால நான் எதை நெகட்டிவா நம்புறனோ அதுதான் நெகட்டிவா நடக்கும். யோபுக்கு 10 பிள்ளைங்கள் கொடுத்திருந்தார் ஆண்டவர். 7 பையங்க 7 பையங்க 3 பொண்ணுங்க, 10 பிள்ளைங்க. இவங்க என்ன பண்ணுவாங்களாம், நல்ல அருமையாக அடிக்கடி விருந்து உண்டு, சந்தோஷமா எல்லாம் அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ யோபுக்கு என்ன ஒரு பயம் வந்துச்சு, ஐயோ நம்ம பிள்ளைங்க வந்து தப்பு பண்ணிடுவாங்களோ, பாவத்துல விழுந்துருவாங்களோ, கெட்டு போயிடுவாங்களோ, இதனால் தண்டனைக்குள்ளாயிருவாங்களோ, அழித்து போயிடுவாங்களோ. இதுதான் அவனுடைய நினைவாக இருந்தது. அப்ப இந்த நினைவு எப்படிப்பட்ட நினைவா இருக்கு? நல்ல நினைப்பா, கெட்ட நினைப்பா? நல்ல நினைப்பா. பிள்ளைங்களாம் செத்து போறாங்க நினைச்சே நல்ல நினைப்பு. ரொம்ப அழகா கேட்டுருக்காரு நினைக்கிறேன். வெரி குட். அவன் நல்லா இருக்கணும்ன்ற நல்ல நினைப்பான். ஆனா ஒவ்வொரு நாளும் ஐயோ நடந்துருமோன்ற நல்ல நினைப்பா, கெட்ட நினைப்பா? கெட்ட நினைப்போம். அது நெகட்டிவ் திங்கிங். இப்படி நடந்துருமோ, ஐயோ இன்னைக்கு இந்த ரோட்ல எப்படி போனா இப்படி ஆயிருமோ, அப்படி போனா. எவ்வளவு பேருக்கு கற்பனை? வெளியே போன பிள்ளைங்க லேட்டா வந்துச்சு, எவ்வளவு பேருக்கு கற்பனை ஆகுதுல்ல? அப்புறம் போன என்ன நடக்கும், இங்கே போன கற்பனை வரதுல. இது எல்லாமே தீமையானது. கடவுள் என்ன சொல்ற, நான் ஒரு பாதுகாப்புக்கு உன்னை சுற்றி நான் தூதர்களை கொடுத்துருக்கேன்றாரு. அந்த வசனத்தை நம்ம படிக்கிறோமா, நினைக்கிறோமா, அதை வந்து பயன்படுத்துறோமா? உன்னை சுற்றி தூதர்களை தரேன். 91வது சங்கீதத்துல 11வது வசனத்தை சொல்றாரு. ஆனா நம்ம என்னைக்காவது வெளியே போகும்போது தூதர்களை நீங்க போட்டுருக்கீங்க நம்பிட்டு போறோமா? ஐயோ அந்த சைடு போட ஒரு இருட்டா இருக்கு, என்ன நடக்குமோ தெரியல, திருட வந்துடுவானோ ஏமாந்துடுவானோ. பல காரியங்கள் இப்படி நெகட்டிவ் திங்க் பண்ணும். யோபும் அது போல நினைச்சதுனால 3:25 யோபு 3:25 யோபு என்ன சொன்னா, நான் எதை நினைச்சனோ அதுதான் நடந்து. அந்த 10 பிள்ளைங்க செத்து போனாங்க. அதை நீங்க சொல்லலாம், சாத்தான் ஆண்டவர்கிட்ட வந்து சாத்தான் கேட்டுச்சு, கடவுள் வந்து சாத்தானுக்கு உரிமை கொடுத்தாங்க. கிடையாது, இவனோட சிந்தனை. அதனால யோபுவே சொல்றான். வாசிமா. ஏனெனில் நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நேர்ந்தது. என்ன சொல்றான்? நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நிகழ்ந்தது. தயவு செய்து சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, நீங்க அஞ்சுறது நடந்துரும் நினைக்காதீங்க, நல்லதே நினைங்கன்னு சொல்லுங்க. நல்லதே நினைங்க. நீ எனக்கு சொல்லு. நல்லதே நினைங்க. Praise God. Thank you Jesus. Hallelujah. அப்ப யோபு செஞ்சது நினைச்சது அவனுக்கு நடந்தது. அவன் சொல்றான். இப்ப நான் உங்களுக்கு காமிச்சது போல இன்னொரு காரியம் காமிக்கிறேன். தொடக்க நூல்ல 11வது வசனம். நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மக்கள் எல்லாம்
இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஒரு கோபுரம் கட்டலாம். இந்த கோபுரம் எப்படி இருக்கணுமா, வானத்தை போய் தொடணுமா. வாசிக்கிறியாம்மா? அப்பொழுது உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன. மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சினையார் நாட்டில் சமவெளி ஒன்றை கண்டு அங்கே குடியேறினர். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர். அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீழே காரையாகவும் பயன்படுத்தினர். பின் அவர்கள், வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர். என்ன பண்ண போறாங்களாம்? இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு நகரை உண்டாக்கி, அந்த நகரை யாருக்காக கட்டுறாங்க? நமக்காக. யாருக்காக? அந்த மக்களுக்காக. அங்க என்ன வருது? சுயநலம் வருது. அங்க கடவுளை தோத்தரிக்கிறாங்களா? கடவுளை முன்னிறுத்துறாங்களா? இல்ல, நமக்காக, நம்ம நன்மைக்காக. சுயநலம். அவங்க நமக்காக கட்டி எழுப்பி நமது பேரை நிலைநாட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன பண்ண போறாங்களாம்? வானளாவிய அந்த கோபுரத்தை கட்டி வானளாவிய. சரி, இதுதான் அவங்களுடைய சிந்தனை, இதுதான் அவங்களுடைய திட்டம், இதுதான் அவங்களுடைய சுயநலம். இந்த சுயநலம், இந்த பெருமை எங்கிருந்து வந்தது? சாத்தான் கிட்ட இருந்து வந்தது. சாத்தான் என்ன பண்ணா, கடவுளுக்கு எதிராக அவருடைய மாட்சி எனக்கு வேணும், அவருடைய மகிமை எனக்கு வேணும் அப்படின்னு அவருக்கு மேலாக நான் போய் ஒரு இடத்துல நான் உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்லி வசனம் ஏசியா 14:12 பார்க்குறோம். ஏசியா 14:12 பார்க்குறோம். நான் கடவுளுக்கு மேலாக நான் போய் உட்காந்துப்பேன். அங்கேருந்து அவன் கீழே தள்ளப்பட்டான். ஏன்? அவன் பெருமையினால. பெருமை எங்கேருந்து வரும்னா சாத்தான் கிட்ட இருந்து தான் வரும். அதே பெருமை இந்த மக்கள்கிட்ட நம்ம பார்க்குறோம். இந்த மக்கள் சொல்கிறாங்க, நம்ம பேரை நம்ம நிலைநாட்டுவோம், நம்ம அந்த இடத்துக்கு போய் சேருவோம், விண்ணகத்துக்கு போய் சேருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அடுத்தாப்புல பாருங்க, வாசிங்க 5வது வசனம். மானிடர் கட்டி கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார். அப்பொழுது ஆண்டவர், இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர். ஒன்றாகனா ஒரே மனசு, ஒரே சிந்தனை, ஒரே காரியமாக இருக்கிறாங்க. அவர்கள் எல்லோரும் ஒரே மொழி பேசுகின்றனர். அவர்கள் செய்ய இருப்பதன் தொடக்கமே இது. இப்போ கவனிங்க, இந்த வரிய கவனிங்க. அவர்கள் திட்டமிட்டு செய்ய இருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. யார் சொல்றா? கடவுள் சொல்றாரு. இவங்க திட்டமிட்டு இருக்கத தடுத்து நிறுத்த முடியாது. இவங்க சிந்திச்சிருக்கத தடுத்து நிறுத்த முடியாது. இவங்க செய்ய இருப்பத தடுத்து நிறுத்த முடியாது. அவங்க என்ன செய்யணும்னு நினைச்சிருக்காங்க? கட்டிட்டாங்களா? இல்ல, அவங்க சிந்திச்சுட்டாங்க. பாருங்க, கவனிங்க, அவங்க சிந்திச்சுட்டாங்க. இந்த சிந்தனையோட பவர், அந்த இமேஜினேஷன் பவர், அந்த சிந்தனைக்கு அவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்கு. கடவுளே சொன்னாரு, ஐயோ இப்படி சிந்திச்சுட்டாங்க, இந்த சிந்தனை அளவு பண்ணாக்கா இவங்க வானளாவிய கோபுரம் கட்டிடுவாங்க. இப்போ அந்த சிந்தனையாவே கடவுள் தானே கொடுத்தாரு. ஆனால் ஏன் கடவுள் ஐயோ கட்டிடுவாங்களே சொல்றாரு. அடுத்தாப்புல அவர் என்ன பண்றாரு பாருங்க, வாசிமா. வாருங்கள், நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார். அப்போ ஆண்டவர் சொல்ற, போய் அவங்களோட பேச்சு ஒருத்தர் புரியாதபடி ஒரு குழப்பத்தை உண்டாக்கும். இப்போ நீங்களாம் நினைப்பீங்க, கடவுள் தானே கொடுத்தாரு இந்த கற்பனையை. இந்த மக்கள் கற்பனை பண்ணி ஒரு கோபுரத்துக்கு தானே கட்டி வானத்துக்கு தானே போறேன்னு சொன்னாங்க. அதே கடவுளை நோ இது ரொம்ப பவர்ஃபுல்லாக அவங்க திங்க் பண்ணுறாங்க, இதை நம்ம தடுத்து நிறுத்தணும் ஏன் நினைக்கிறாரு? யாராவது சொல்ல முடியும்? ஏன் அவர் மொழியை மாற்றி விட்டாரு? யாராவது கெஸ் பண்ணுங்களேன். ஏன் அப்படி பண்ணாரு? ஏன் பண்ணாரு? சரி, அந்த ஒரு காரணம், அவங்களுக்குள்ள ஒரு பெருமை வந்தது. இன்னொரு காரணம் எழுப்பட்டுமே, கற்பனையில கட்டட்டுமே. ஏன் வேணும்? ஏன் இல்ல என்ன காரணமா இருக்கும்? கட்டி எழுப்புறேன், பெருமையில கட்டி எழுப்புறேன். ஏன் அனு? ஏன்? ஆமா, கடவுளுக்கு பிடிக்காம கட்டிக்கிறாங்க. ஏன்னா கடவுள் ஒரு அற்புதமான திட்டத்தை வச்சிருக்காரு. மீட்பின் திட்டம், சல்வேஷன் பிளான். மனுஷன் பாவத்தோட
எவனாவது பரலோகத்துக்கு போக முடியுமா பாவத்தோட? பாவம் மன்னிக்கப்படணும், அந்த தண்டனை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கணும். இதுதான் கடவுளுடைய திட்டம், சல்வேஷன் பிளான், மீட்பின் திட்டம். ஒரு அருமையான திட்டத்தை வச்சிருக்காரு. என்ன திட்டம்? நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகணும். நான் பாவத்தோட போய் கட்டிட்டு போறேன்னா என்ன ஆவேன்? சாத்தான் அழிந்ததுக்குள்ள அழிந்து தான் போக முடியும். என்னால பரலோகத்துக்குள்ள போக முடியாது. யாராலையும் பாவத்தோட பரலோகத்துக்குள்ள போக முடியாது. நம்ம பரலோகம் போகணுன்றக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. இயேசு கிறிஸ்து ஏன் வந்தாரு? நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, நம்ம தண்டனை அவர் எடுத்துக்கிட்டு, அந்த தண்டனை அவர் எடுத்ததுனால இன்னைக்கு நானும் நீங்களும் விடுதலை பெற்றவர்களா பரலோகத்துக்கு போறதுக்கு முழு உரிமையும் கொடுக்கப்பட்டு, அதிகாரம் கொடுக்கப்பட்டு, நம்ம இன்னைக்கு பரலோகம் போக பேர் பெற்றவர்களா ஆகிவிட்டோம். பிரேஸ் காட், தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர், மிக நல்லவர். ஆண்டவர் நல்லவர், மிக நல்லவர். என் ஆண்டவர் நல்லவர். பிரேஸ் காட். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா மீட்பின் திட்டம் வச்சிருக்காரு. இந்த மீட்பின் திட்டம் அதை முறியடிச்சு இவங்க பரலோகம் போன நினைச்சா போக முடியும், அழித்து போயிடுவாங்க. அந்த நேரத்துலயும் அவருக்கு அந்த கரிசனம், அந்த அன்பு, ஆண்டோடைய அன்பு வெளிப்படுது. அப்ப என்ன பண்ணாங்க? மொழிகளை மாற்றி விட்டுட்டார். நீங்க பேச உனக்கு தெரியுதா? அப்படி நிறைய மொழிகள், உலகத்துக்குலாம் மொழிகளை கூட அவங்களால பேச முடியல. அவங்களால ஒருத்தர் புரிந்து பேச முடியுது, புரிந்து கொள்ள முடியல. அவங்களால அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியல. அப்ப இந்த கற்பனை கொடுக்கப்பட்ட இந்த கற்பனை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க? தீமையானதாக பயன்படுத்தினாங்க, நன்மைக்கு பயன்படுத்தல, தீமை. இப்ப நான் சொல்லிட்டு வந்தது எல்லாமே தீமைக்கான உதாரணம். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நெகட்டிவ் திங்கிங்க்கு போனீங்கன்னா நெகட்டிவாக தான் வாழ்க்கையில் நடக்கும். இன்னைக்கு நம்ம கற்றுக்கிறது, இந்த நாளில் இந்த நேரத்தை இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறது நெகட்டிவ் திங்கிங்கிறது இனிமேல் என் வாழ்க்கையில் கிடையாது, அதற்கு இடம் கிடையாது. நான் இன்னைக்கு எப்படி பண்ணேன்? என்னோட திங்கிங் கடவுள் கற்றுக் கொடுப்பது போல நான் திங்க் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்ற உறுதிமொழியை ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எடுக்க முடியலன்னு சொன்ன ஆண்டவரே உங்கள் வல்லமையினால, உங்கள் துணையால், உங்களுடைய வலிமையால் நான் இந்த உறுதிமொழி எடுக்கிறேன், நீங்கள் அதில் எனக்கு துணையாக இருக்கிறீங்க, நான் அதை செய்கிறேன் அப்படின்றத நீங்கள் உங்கள் மனசில் சொல்லிக்கோங்க. பிரேஸ் காட், தேங்க்யூ ஜீசஸ். இப்போது இன்னொரு உதாரணம் காமிக்கிறேன் விவிலியத்தில். இது யார் அப்படின்னாக்கா ஆபிரகாம். ஆபிரகாமை பற்றி இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது ஆபிரகாமை பற்றி. ஆபிரகாம் பற்றி பார்க்கும்போது என்ன அப்படின்னாக்கா, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், நீ இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு வாங்கினாரு. ஆபிரகாம் சொன்ன உடனே ஆபிராம், அப்போ அவர் பேர் ஆபிரகாம் இல்லை. நான் ஆபிரகாம் பற்றி படிக்க போகிறேன்னு சொன்னேன். ஆனால் அப்போது இப்போ ஆரம்பத்தில் அவர் பேர் ஆபிராம். இந்த ஆபிராம் கிட்ட ஆண்டவர் வந்து நீ கிளம்பி வா, உங்கள் வீட்டை விட்டு கிளம்பி வாண்டாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் சொல் கேட்டு வர்றார், கடவுள் சொல் கேட்டு வர்றார். இந்த ஆபிராமுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆபிராமுக்கு என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆபிராம் மட்டும் கற்றுக் கொடுக்கல, இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். பிரைஸ் காட், தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆபிராமுக்கு பிள்ளை இல்லை, ஆபிராமுக்கு பிள்ளை இல்லை. இந்த ஆபிராமுக்கு ஆண்டவர் சொல்றாரு 13வது அதிகாரத்தில் தொடக்க நூலில் வாசிக்கிறேன்னு வாசிங்க மாரி 13ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். எல்லாரும் எடுத்து வாசித்தீங்கன்னா தான் கேட்கும். சரி வாசிங்க. அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு இடம் போதவில்லை. அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்களால் சேர்ந்து இல்லைம்மா இல்லை, எனக்கு வந்து 13வது அதிகாரத்தில் 16வது வசனம் 16:16. உன் வழிமரபினரை பூவுலகின் மண்ணை போல பெருக செய்வேன். ஆகவே பூவுலகின் மணலை ஒருவன் எண்ண முடியுமானால் உன் வழிமரபினரையும் எண்ணலாம். என்ன சொல்றாரு? உன் வழிமரபினரை. உன் வழிமரபினர் யாரு? உங்க பிள்ளைங்க, பிள்ளைகளின் பிள்ளைங்க, பிள்ளைகளின் பிள்ளைங்க, பிள்ளைகளின் பிள்ளைங்க, பிள்ளைகளின் பிள்ளைங்க, பிள்ளைகளின் பிள்ளைங்க, ஜெனரேஷன்ஸ். அப்போ உன் வழிமரபினரை பூ உலகின் மண்ணை போல. எல்லாம் கடற்கரைக்கு போயிருக்கீங்களா? கடற்கரைக்கு போயிருக்கேன். இங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கு. கடற்கரைக்கு போயிருக்கீங்களா? மணல்ல நடந்திருக்கீங்களா? நல்லா இருக்குமா? ஜில்லுன்னு இருக்குமா இல்லை சுடுமா? நைட்டில் நல்லா இருக்கு இல்லையா? இந்த மணலில் நடக்கும்போது உங்களுக்கு காலில் அந்த மணல்லாம் உறுத்துமா உறுத்தாதா? நல்லா உறுத்தும்.
உதறிட்டே இருப்போம், கால் செருப்பை உதறிட்டே இருப்போம், உருத்தும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம் பத்தி, ஆபிரகாமே இந்த மணல்ல நீ, அவன் இருக்கிறது எங்க டெசர்ட், நீ இந்த மணல்ல நடந்து போகும்போது அதுல இருக்க துகள்லாம் உன்னால என்ன முடியுமா? ஒரு கை அளவுக்கு நான் கடல் மண்ணை கொடுத்து என்னங்க நான் எண்ணிடுவீங்களா? யாராலையும் முடியாது, முடியாத காரியம். அவர் சொல்றாரு அந்த துகள்லாம் உன்னால என்ன முடியும்னா அந்த அளவுக்கு உனக்கு ஜெனரேஷன் கொடுக்க போறேன், அந்த அளவுக்கு உனக்கு வழி மரபினர் கொடுக்க போறேன். ஆபிரகாமுக்கு பிள்ளை இருந்துச்சா? ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரு? உனக்கு வழி மரபினரை கொடுக்க போறேன். நம்பும்படியா இருக்கா? ஆமா. நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டோடைய வார்த்தை சொல்றத படிப்போம், படிச்சுட்டு இங்க நல்ல வசனம் இருக்கு, நான் விரும்புகிறேன் சுகமாக ஆண்டோடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சரி ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த வசனங்களை படிக்கிறோம், படிச்சுட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் வந்து உண்மை, அதை எழுதியிருக்காங்க, ஓகே எழுதியிருக்காங்க, இது உண்மையா? கண்ணில் பார்க்குற மாதிரி இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்காரு உனக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்துருக்கேன், செல்வத்தை நாங்கள் வீட்டில் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, உனக்கு சுகம், உடல் சுகத்தை முழுசாக தந்திருக்கேன், சுகத்தை பார்க்க முடியல. அவர் சொல்றதுக்கும் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், சத்தியமானவர், அவர் கொடுத்த வாக்குறுதிக்கு மாறாக செயல்படுத்துபவர். Praise God. ஆனா பார்க்கறதுக்கு அது இருக்கா? இல்ல. ஆனா நம்ம என்ன நினைப்போம்? என்னடா அவர் சொல்றாரு இங்க காமிமே நினைப்போம். இப்ப ஆபிரகாம் சொல்றாரு இல்ல உனக்கு வழி மரபினர் தரேன். அப்ப ஆபிரகாம் நடந்து போகும்போதெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுட்டாரு. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு இந்த வார்த்தையை கேட்டு. ஆபிரகாம் நடந்து போகும்போதெல்லாம் இந்த காலில் அந்த மண் அப்படியே உறுத்துது, நடக்க நடக்க உறுத்தும் போதெல்லாம் உனக்கு என்ன நினைவு வரும்? ஆண்டவர் சொன்ன வார்த்தை நினைவு வரும், இந்த மணலை போல உனக்கு வழி மரபினரை தரேன். அப்ப அவரோட சிந்தனை எப்படி இருக்கும்? ஆபிரகாம் சிந்தனை, ஓ எனக்கு ஆண்டவர் தரேன்னு சொல்லியிருக்காரு, ஆண்டவர் இது போல தரேன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு முறையும் நடக்கும்போது அந்த மணல் துகள்கள் அவரை வந்து உறுத்தும் போது அவருக்கு நினைவு. இதோட அவர் நிறுத்தினாரா? நிறுத்தல. ஆபிரகாம் சொல்லியிருந்தாலும் நமக்கிட்டையும் அப்படிதான் ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்துப்பாரு. நம்ம சட்டை பண்ண போகும்போது இன்னொரு வாக்குறுதியை கொடுப்பாரு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆட்டோ பின்னால ரோட்டில் அங்கே மறுபடியும் பேசுவார், சொல்லுவார், ஞாபகம் பயப்படாதே உனக்கு நான் பெரிய காரியங்களை செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நமக்கு பெரிய காரியங்கள் நடந்திருக்காது, ஆனால் அவர் சொல்லியிருப்பாரு அந்த பெரிய காரியங்கள் செய்திருக்கேன்றதை நான் நம்பணும். அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் நம்பணும், நம்பிக்கை வேணும். அப்போ அவர் என்ன பண்றாரு? அந்த வார்த்தையை கொடுத்தாங்கன்னா நான் அந்த வார்த்தையை பற்றி கொண்டு அதை நம்பிக்கொண்டு இருக்கும் போது தான் நான் அதை நடைபெறுவதை பார்ப்பேன். நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் வசனத்தில். இப்போ இதை சொன்னதோட அவர் நிறுத்திக்கலாம். 15 இதே வந்து 15ல் 5வது வசனம் வரலாம். 15ல் 5 1லேருந்து 5. இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலியேசர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். 13வது அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? மணல் துகளை போல நான் உனக்கு வாரிசு தருவேன்னு சொன்னாரு இல்லையா? 15க்குள்ள என்ன ஆயிடுச்சு? அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? எனக்கு இன்னும் பிள்ளையே இல்லையே, அப்ப என்னோட அடிமையோட மகன் தான் எனக்கு உரியவனா, அவன் மூலமா எனக்கு வரப்போதா? இதுதான் நம்ம நிலைமை. கம்பேர் பண்ணி பாருங்க. ஆண்டோட வாக்கு கொடுத்து வாக்குறுதி நமக்கு நிறைவேறாம இருக்கிறது போல தோணும் போது நம்ம கேட்போம், ஆண்டவர் நீங்க சொன்னீங்க, எனக்கு எங்க நடந்துருச்சு? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஒரு சொல்யூஷன் தேடுவோம். ஓ இப்படி செய்யணுமா? காத்திருக்க மாட்டோம். இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாரு அவர். அந்த வார்த்தையை சொன்னவர் மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆபிரகாமுக்கு இன்னும் அதை வந்து இன்னும் அதை எம்பசைஸ் பண்ணுறாரு. இன்னும் இங்கே பாரு, நான் அதோட நிறுத்த, நான் சொன்ன வார்த்தை தான், நான் மாற்ற மாட்டேன். அப்போ இப்போ என்ன பண்ணுறாரு? மணலா இப்போ வந்து பாரு, வானத்தை பாருங்களேன். அதற்கு மறுமொழியாக இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்து பார்,
முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழி மரபினரும் இருப்பர் என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இப்ப என்ன பண்ணாரு? கால் மணல்ல உறுத்துறத பார்த்த, வெளியே வா, இதுதான் ஷெட் இருக்கும், வெளியே வா. வெளியே வந்து என்ன காமிக்கிறாரு? நட்சத்திரங்களை காமிக்கிறாரு. இந்த நட்சத்திரம், வானத்து நட்சத்திரங்களை உனக்கு என்ன முடியுமானா அவ்வளவு பேர் உனக்கு வழிமரபினரா வருவாங்க அப்படின்ற மணல சொன்னாரு. ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ அவர் என்ன பண்றாரு? நம்பிக்கை இருந்தாலும் அந்த நம்பிக்கை இன்னும் நிறைவேறல. ஆனால் அவர் ஒரு வழியை பார்க்குறாரு. என்னோட அடிமையோட மகன் தான் எனக்கா இல்லை. உடனே என்ன பண்றாரு? வானத்து நட்சத்திரங்களை காமிச்சு, இந்த நட்சத்திரங்களை நீ எண்ணிப்பார், இது என்ன முடியுமா? என்ன முடியாது. என்ன முடியாதுன்னா அந்த அளவுக்கு உனக்கு தரேன். அப்போ மறுபடியும் என்ன பண்ணனா அவருக்கு வந்து இன்னும் ரீஇன்ஸ்டேட் பண்றாரு, இன்னும் கற்றுக் கொடுக்குறாரு. இது கடவுள் அவருக்கு கற்றுக் கொடுக்குறார். இந்த நட்சத்திரங்களை பார்க்கும் போதுதான் நீ கற்பனை பண்ணி பாரு. என்ன கற்பனை? ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு வழிமரபினர், ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு வழிமரபினர். அப்போ அந்த கற்பனையை பயன்படுத்த யார் கற்றுக் கொடுக்குறாரு? கடவுளை கற்றுக் கொடுக்குறாரு. அந்த நட்சத்திரங்களை என்ன முடியாது. கூடாரத்துக்குள்ள எதுக்கு வெளியே கூட்டு வர சொன்னாரு? ஏன் ஆண்டோட வாக்குறுதி கொடுத்தும் நம்ம அதை நம்ப மாட்டேங்கிறோம். நமக்கு அப்பப்போ என்ன வந்துடும்? அன்பிலீஃப் வந்துடும், அவன் நம்பிக்கை வந்துடும். இந்த அவன் நம்பிக்கை வர்றதுனால நம்ம கொடுக்கப்பட்ட வார்த்தையோட நம்பிக்கை பெற்றுக்கொள்ளல. அதனாலதான் கூடாரம் இது மறைக்கிறீங்க. நீங்க இப்போ வானத்தை பார்க்க முடியுமா? மறைக்குது. அந்த தடைகளை விட்டு நீ வெளியே வா. நட்சத்திரங்களை பார். எப்படி நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது நீ ஒரு கற்பனையை பயன்படுத்தி எத்தனை பிள்ளைங்க வருவாங்க நீ கற்பனை பண்ணி பார்க்க முடியுமோ, அது போல ஆண்டவருடைய வார்த்தையை நான் எடுத்து பார்க்கும்பொழுது அந்த வார்த்தை சொல்றத நான் நம்பணும். எப்படி கற்பனை பண்ணி பார்க்கணும். அவளுடைய காயங்களாம் சுகம் பெற்றிருக்கேன்னா நான் என்னை நோயாளியா பார்த்தா ஆபிராம் தான் குழந்தை இல்லாதவனா பார்த்துட்டு இருக்கல. நட்சத்திரத்தை பார்த்து என்னன்னு நட்சத்திரத்தை பார்க்கும் போதெல்லாம் ஆபிராம்க்கு என்ன தோணுச்சு? ஆண்டவர் சொல்ற வார்த்தை தெரியுது. இந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் என்ன ஆகுறது? ஒவ்வொரு நட்சத்திரமும் அவருக்கு ஒரு வழி மரபினராக தோன்றது போல கற்பனையில பார்க்குற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் நான் நோயற்றவளா, என் தேவை என்ன தேவையோ அது இல்லாதவள, குறைவுபட்டவளால, இதை பெற்றவளா இருக்கேன்னு வார்த்தையை வச்சு நான் கற்பனை பண்ண முயற்சிக்கணும். அந்த கற்பனை வந்து எனக்கு என்ன பண்ணும்? எனக்கு பலன் தான். Praise God. Thank you Jesus. Hallelujah. இந்த ரெண்டும் நடந்தது அதோட நிறுத்தினாரா? இல்லை. மூன்றாவதாக ஒன்று செய்தார். அது என்ன செய்தாரு? 17:5 இனி உன் பெயர் ஆபிராம் அன்று, ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதை ஆக்குகிறேன். இப்போ என்ன சொல்ற? ஆபிராம்ன்ற பெயரை மாற்றி ஆபிரகாம் அப்படின்னு மாற்றிட்டார். ஆபிரகாம் என்ன தெரியுமா? பல இனங்களுக்கும் மூதாதையார், மக்கள் இனங்களுக்கு தந்தை. உன்னை மூதாதையார் ஆக்குவேன். ஐ எம் மேக்கிங் யூ த ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ். மக்கள் இனங்களுக்கு, பல மக்கள் இனங்களுக்கும் தந்தை இல்லையா? அதான் அந்த வசனம். ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதை ஆக்குகிறேன். ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ், தந்தை ஆகிறார். இப்போ ஆபிரகாம் வந்து இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கூப்பிடலாம் வச்சுக்கோங்க. ஆபிரகாம், உன் வீட்டு ஆடெல்லாம் என் சைடு வந்துருச்சு. ஆபிரகாம் எங்கேயோ போறாரு. யார் நீங்க? நான் ஆபிரகாம் வந்திருக்கேன். ஆபிரகாம்னு என்ன அர்த்தம்? பல எண்ணற்ற நாடுகளுக்கு தந்தை. எப்படி இருந்தாரு? ஆபிராமா இருந்தாரு. இப்ப எப்படி இருக்காரு? ஆபிரகாமா இருக்கிறாரு இல்லையா? ஆபிரகாமா இருக்கிற ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நான் பல எண்ணற்ற நாடுகளுக்கு தந்தையாகிறேன். அப்ப நான் யாரு? ஆபிரகாம். நான் எண்ணற்ற நாடுகளுக்கு தந்தை, மூதாதை யாராகிறேன். போற இடம்லாம் என்ன சொல்ற? நான் தந்தைன்னு சொல்றாரு. Praise God. நான் தந்தைன்னு சொல்றாரு. இதுவரைக்கும் மக்கள் அவரை எப்படி பார்த்தாங்க? பிள்ளையற்றவனாக பார்த்தாங்க. ஆபிரகாம் தன்னை எப்படி பார்த்தாரு? பிள்ளையற்றவனாக பார்த்தாரு. கடவுள் அவனை எப்படி பார்க்கிறாரு? கடவுள் எப்படி பார்க்கிறாரு? எண்ணற்ற நாடுகளுக்கு தந்தையாக பார்க்கிறார். கண்டுபிடிச்சிங்களா? நான் என்ன சொல்றேன்? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்கும்போது நீங்க எல்லாம் ஆபிரகாமை பற்றி மட்டும் தான் யோசிக்கிறீங்க. நோ,
சிந்திச்சு பாருங்க. நான் நோயாளின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அவர் உங்களை எப்படி பார்க்கறாரு? சுகம் பெற்றவளாக பார்க்கறாரு. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எனக்கு வலிமே இல்லை, நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், அவர் உங்களை எப்படி பார்க்கறாரு? ஸ்ட்ராங்கா பார்க்கறாரு. ஆண்டவருடைய வலிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு நான் இல்லாதவளா இருக்கேன், எனக்கு பற்றாக்குறையில இருக்கு, ஆண்டவர் எல்லாம் உனக்கு நிறைவு, அவருடைய குறைவற்ற செல்வத்துல இருந்து நிறைவு இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுத்திருக்கேன்றாரு. அதை நான் பெற்றுக்கணும். நீங்க எப்படி பார்க்கணும்? I have been given everything. உன்னை வாழாக்கல தலையாக்குறேன்றாரு. Praise God. வசனங்கள் 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 வார்த்தைகள் ஆண்டவர் ரத்ன வார்த்தைகள் கொடுத்துறாரு. நான் எடுத்து தேடினால் தானே எனக்கு விடுதலை கிடைக்கும். நம்ம தேடுறோமா? இல்ல. நம்ம என்ன பண்றோம்னாக்கா படிச்சுட்டு அது யாருக்கோ சொன்னார், இது ஆபிரகாமுக்கு சொன்னார், இது அவருக்கு சொன்னார், இவருக்கு சொன்னார், எனக்கு சொன்னாரா, ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொன்னா, ஒருவேளை மேரிக்கு சொல்லிருக்கலாம், ஒருவேளை அனுக்கு சொல்லிருக்கலாம், ஒருவேளை பொண்ணு பேர் என்னதா பிரேமா, பிரேமாக்கு சொல்லிருக்கலாம், யாருக்கு சொல்லிருக்கலாம், அப்படி ஒவ்வொருத்தர் இல்ல ஜெயஸ்ரீ உங்களுக்கு சொல்லிருக்கலாம், அப்படி ஒவ்வொருத்தர் அவங்க பேர் யாருக்கோ சொல்லி எனக்கு சொல்லிருக்காங்களா? நோ, ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட், ஒவ்வொரு வாக்குறுதியும் நம்ம ஒவ்வொருத்தருக்காக கொடுக்கப்பட்டது. நமக்கு இது உரிமை பேரு. எப்ப பிதாவுக்கு நம்ம பிள்ளைகள் ஆனோமோ, எப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனால அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு என் பாவம் கழுவப்பட்டு பிதாவுக்கு நான் பிள்ளையானோ, ஒவ்வொரு வாக்குறுதியும் எனக்குரியது. இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தும் எனக்குரியது. Praise God. Thank you Jesus. Hallelujah. கிறிஸ்து இயேசுக்கு உரிய அனைத்தும் எனக்குரியது. Praise God. Thank you Jesus. Hallelujah. எப்போ அதை உணர்ந்தோம், எப்போ அதை எடுத்து நமக்கு அதை பயன்படுத்தி கொள்றோமோ அப்பதான் அந்த பயனை பார்க்க முடியும். இல்லைன்னா பார்க்க முடியாது. நம்ம என்ன பண்றோம்னா, அவங்களுக்கு நடக்குது, இவங்களுக்கு நடக்குது, இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, இவங்க ஹோலியா இருக்காங்க, இவங்க ரொம்ப ஜாம் பண்ணணும், பாரபட்சம் கிடையாது. என்கிட்ட எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, நம்ம எல்லாத்தையும் ஒன்னே ஒன்றுதான் எதிர்பார்க்கிறாரு, நம்பிக்கை. நம்பிக்கை. நான் அவரை நம்பினால் அது எனக்கு நிகழும். எனக்கு அதை செய்து முடிச்சுட்டா நான் நம்பினால் அதை என்னால் காண முடியும். ஏன்னா அவர் பொய் சொல்ல, அவன் மனிதர் அல்ல. பொய்மையின் தலைவன் சாத்தான். அவர் சத்தியத்தை பேசுவார், உண்மைக்கு உரியவர், அவர் வாக்கு மாறாதவர். Praise God. Thank you Jesus. Hallelujah. இப்ப இவ்வளவு அவரோட கற்பனா சக்தியை கற்றுக் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த கற்பனையை எப்படி நீ கற்பனை பண்ணி பார்க்கணும். ஆதாம் கிட்ட அவர் சொன்னது, இப்ப ஆதாம் கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, ஒருவேளை ஆதாம் அந்த கற்பனைக்குள்ள போகாம, ஐயோ எனக்கு வயசாயிடுச்சு, ஐயோ என்னோட மனைவி சாராவுடைய கர்ப்பம் காஞ்சி போயிடுச்சு, அவளோட கர்ப்பப்பையை காஞ்சிடுச்சு, இது எப்படி நிகழும், இவர் சொன்னாலும் இது எனக்கு எப்படி நிகழும் அப்படின்னு இருந்துட்டு, ஆண்டவரே இறக்கமாயிரும், எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்க, ஆண்டவரே இறக்கமாயிரும், எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்க, எனக்கு ஒரு பிள்ளைய தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா ஆபிரகாம் தந்தையா இருக்க மாட்டார் எண்ணற்ற நாடுகளுக்கு. இதே தான் நமக்கும். ஆண்டோடைய வாக்குறுதியை எடுத்துக்கிட்டு, இந்த வாக்குறுதியை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கிட்டு, அந்த வாக்குறுதியை நான் படிச்சுக்கிட்டு, ஆனால் இது எனக்கு நிகழலையே, எனக்கு இது நடக்கலையே, என் வாழ்க்கையில மாற்றமே இல்லையே, நான் அப்படியே தானே இருக்கேன், நான் இப்படியே தானே இருக்கேன் நினைச்சிக்கிறேன், நடக்காது. ஏன்னா இங்கு ஆபிரகாம் சொல்லப்பட்டதை கேட்டு மனசை மாற்ற, திங்கிங், அவனுடைய எண்ணத்தை மாற்றினான், சிந்தனையை மாற்றினான். சிந்தனை எதற்கேற்ப மாற்றினான்? கொடுக்கப்பட்ட ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு? நட்சத்திரத்தை கொடுத்தாரு, மணலை காமிச்சாரு, பேரை மாற்றினாரு. இதெல்லாம் வச்சு இதெல்லாம் அவனுக்கு என்னது? அவன் நம்பிக்கையை வைக்கிறதுக்கு, கற்பனை பண்ணுறதுக்கு கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள். அந்த ஆதாரத்தை வச்சு நீ கற்பனை பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்தாங்க. இன்னைக்கு நமக்கு கற்பனை பண்ற கொடுக்கப்பட்ட ஆதாரம் எங்க இருக்கு? வார்த்தையில இருக்கு, எழுதப்பட்ட வார்த்தையில இருக்கு, ஆண்டோடைய வார்த்தையில இருக்கு. நம்ம முன்னால லட்டு 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 லட்டா இருக்கு. ஆனா அதை பார்த்துட்டே இருக்கோம், சாப்பிட்றது செயல்படல. லட்டு அழகா இருக்கு, மஞ்சளா இருக்கு, உருண்டையா இருக்கு, அதில் முந்திரி பருப்பு தெரியுது, திராட்சை தெரியுது, இனிப்பா இருக்கும். சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. அது போலதான் ஆண்டவருடைய வாக்குறுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம அதை செயல்படுத்துறது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்க, நீ உத்தரவேதம் போ, நீ கண்டிப்பா போ. அங்க இருக்க மக்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு, அவங்க இதயத்துல இருக்கு, அவங்க தேடுறாங்க, அவங்களுக்கு அது இன்னும் கிடைக்கல, நீ போய் சொல்லி கொடு.
ஆபிரகாமுக்கு நான் சொல்லி கொடுத்தது போல இதை போய் சொல்லிக் கொடு. என்ன சொல்லிக் கொடு? கற்பனை பண்ண சொல்லிக் கொடு. என்ன கற்பனை? வீணான கற்பனையா? சும்மா படத்துக்கு கால் ஆட்டிட்டு அதை பண்ணலாம். நோ, அது வீணான கற்பனை. கற்பனை என் வார்த்தை வைத்து பண்ண சொல்லிக் கொடு. Praise God. Thank you Jesus. செவியுள்ளவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். Praise God. Thank you Jesus. Hallelujah. 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 அப்போ வசனத்தை இன்னைக்கு நீங்க எடுக்கிறீங்க. உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ, எனக்கு படிப்புக்கா, பணத்துக்கா, வேலைக்கா, இல்ல மனசுல நிம்மதி இல்லையா, ஆண்டவரை தேடுதல குறைபாடு இருக்கா, என்ன வேணுமோ தேடுங்க. ஆவியானவர் உங்களுக்கு வசனத்தை எடுத்து அப்படி காப்பாரு. அந்த வசனத்தை படிச்சு பிடிச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. அந்த வசனத்தையும் மறுபடியும் படிங்க. எப்படி ஒவ்வொரு முறையும் பார்க்கும் பொழுது நட்சத்திரத்தை எத்தனை ராத்திரி பார்த்துப்பான். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதுக்கப்புறம் 100ஆவது வயசு தான் பிள்ளை பிறகு. 99 வயசுல, அது 95லயோ முதல் சொல்வாரு. அதுக்கப்புறம் 99 வயசு, அப்புறம் 100ல தான் குழந்தை பிறகு. அப்ப அது வரைக்கும் காத்திருக்கிறார். வசனம் கொடுத்ததுக்கப்புறம் காத்திருக்கிறார். காத்து இருந்து அதை பெற்றுக்கொண்டார். அப்போ எந்த நேரத்திலையும் இப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க எடுக்கிற வசனத்தை படிக்கிறதோட நிறுத்தாதீங்க, அதை எழுதி வைங்க. நட்சத்திரத்தை காமிச்சிரு ஆபிரகாமுக்கு, நான் இந்த வசனத்தை பார்க்கிறேன். உங்க கண்களுக்கு முன்பாக எழுதி வைங்க. அதை உங்க முகம் பார்க்குற கண்ணாடியில ஒட்டி வைப்பீங்களோ, பீரோ மேல ஒட்டி வைப்பீங்களோ, இல்லை கிச்சன்ல அடுப்புக்கு மேல ஒட்டி வைப்பீங்களோ, எங்கேயோ உங்க கண்ணுல அந்த வசனம் படணும். அந்த வசனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரணுமா? ஆபிரகாம் நட்சத்திரத்தை பார்த்தாரு. நான் இன்னைக்கு ஆண்டோட வசனத்தை பார்க்கிறேன். பார்க்கறதோட நிறுத்தல. ஆபிரகாம் கற்பனை பண்ணினாரு, நானும் கற்பனை பண்றேன். இந்த வசனம் எனக்கு விடுதலை கொடுத்த உங்களுக்கு சொல்லி, ஆண்டோட ஒவ்வொரு வசனமும் நமக்கு விடுதலை கொடுக்கிற வசனம். ஒவ்வொரு நமக்குள்ள எல்லா பிரச்சனைக்கான விடை அந்த வசனங்கள்ல இருக்கு. எனக்கு நோய் இருக்கும்போது அவருடைய காயங்களால் நீங்கள் சுகம் பெற்று கொண்டீர்கள்னு கொடுக்கப்பட்டது. அப்ப அதை பெற்று கொண்டோம், ஆனா அதை நம்ம தெரிஞ்சுக்கல. நமக்கு ஒவ்வொரு முறையும் நோய் வரும்போது, நமக்கு ஒவ்வொரு முறையும் அந்த சிம்டம்ஸ் வரும்போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? எனக்கு நோய் இருக்குதே, நானும் தான், நமக்கு நோய் இருக்குதே. ஏன் நினைக்கிறோம் நோய் இருக்குதேன்னு? ஏன்னா நம்ம மனது இன்னும் புதுப்பிக்கப்படல. நம்ம மனது வார்த்தையை வச்சு கற்பனை பண்ணல. அந்த வார்த்தையை வச்சு கற்பனை பண்ண ஆரம்பிச்ச நொடியிலேயே அந்த சிம்டம்ஸ் காணா போறதை நான் பார்த்திருக்கேன். Praise God. அந்த ஸ்ட்ரென்த் எனக்கு வரதை நான் பார்த்திருக்கேன். Thank you Jesus. இமேஜினேஷன் பவர் நம்ம கொடுக்கப்பட்டிருக்க, அவருடைய வசனத்தை வச்சு நான் இமேஜின் பண்ணணும். அவருடைய வார்த்தை என்ன சொல்றோ அதை வச்சு நான் இமேஜின் பண்ணணும். அவருடைய சொல் ஒவ்வொன்றும் நமக்கு செயல்படுதுன்றதை நம்பி இமேஜின் பண்ணணும். இமேஜினேஷன் இந்த வசனம் எப்படி சொல்லி, இதுதான் எனக்கு நிகழ போகுது, இதை அவர் செய்து முடிச்சிட்டாரு. இன்னும் நான் ஏன் அதை என் வாழ்க்கையில பார்க்கல? ஏன் இன்னும் பார்க்கல? ஏன் பார்க்கலன்னா, நான் இன்னும் என் மனதை புதுப்பிக்கல. அந்த சொன்ன வாக்கை நான் உள் வாங்கல, உள்ள பதிக்கல, என் இதயத்துல அதை பதிக்கல, அதுக்கு நான் நேரம் செலவழிக்கல. அந்த வசனத்துக்கு நான் அதை மெடிடேட் பண்ணணும். அதான் யோசா 1:8 கொடுத்துக்கல, வார்த்தை எடுத்து இரவும் பகலும் தியானி. இரவும் பகலும் தியானின்னா அதை யோசிச்சுட்டே இருக்குது, அதை சிந்திச்சுட்டே இருக்குது. கடல் வார்த்தை எப்படி சொல்லிட்டு, நான் இதை கண்டு பயப்பட வேணாம், ஏன்னா எதை கொண்டு அச்சப்பட வேணாம். ஏன்னா ஆண்டவர் சொல்ல, அஞ்சாத, நான் உன்னோட இருக்கேன், உன் வலதுகையை பிடிச்சிருக்கேன், நான் உன்னை காப்பாற்றுறேன், உன்னை நான் தாங்குறேன், உன்னை நான் சுமக்கிறேன், உன்னை நான் தப்பு வைக்கிறேன் சொல்றாரா? அப்போ அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம எடுத்து என்ன பண்ணோம்? அவர் தப்பு. இன்னைக்கு என்ன குறித்து ஏதாவது தப்பா ஏதாவது பேசுறாங்கன்னா போது அவங்க சொல்ற அந்த வார்த்தை எனக்கு செயல்படாது. ஏன் செயல்படாது? எனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். என்னை குறித்து குற்றம் சாட்ட எழுப்புகின்ற அந்த எந்த நாளை நான் அடக்கி விடுவேன், ஏனெனில் அது என்னுடைய உரிமை சொத்து. எடுத்து பாருங்க வசனங்கள. ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் என்னென்ன தேவையோ அத்தனைக்கும் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நான் அந்த வசனங்களை எடுத்து அதை கண் முன்பாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நான் தியானித்து பேசும்போது அதிலே நான் நிலைச்சிருக்கணும். ஆபிரகாம் அதில் நிலைத்திருந்தான், அவன் நம்பினான். அதனால் என்ன நடந்தது? அவருக்கு அது செயல்பட்டது. இன்னும் ஒன்று காமிச்சவன் இதுலேயே 21, அதாவது அந்த மகனை கொடுக்குறாரு, ஈசாக்கை கொடுக்குறாரு. ஈசாக்கை கொடுத்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, ஈசாக்கை கொடுத்துட்டு ஈசாக்கை பலியிட சொல்கிறார். மகனை கொடுத்துட்டாரு, அந்த மகனே பலியிட சொல்றாரு. இப்போ ஆபிரகாம் என்ன பண்றாரு? சரி, நான் போய் பலியிடுறேன், நான் பலியிடுறேன்.
எதை வைத்து அவர் பலியிட போறாரு? நீங்க பாக்குறீங்க 3 நாள் அப்படியே தியானிச்சுட்டு போறாரு. 3ஆம் நாள் கண்களை உயர்த்தி அந்த மலையை பார்த்தாரு. எங்கன்னு தேடுறீங்களா எல்லாரும்? 22ல் வரும். 22வது இதுல வரும். 3ஆம் நாள் 4வது வருஷத்துல வரும். 3ஆம் நாள் ஆபிரகாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தை தூரத்திலிருந்து பார்த்தார். அந்த இடத்துக்கு தான் போறோம். இங்க பலி கொடுக்க போறோம். ஆனா பலி கொடுக்க போறோம் போது அவன் செத்துருவான்னு நினைச்சு போறாரா? இல்ல. ஏன் இல்லைன்னா 21வது அதிகாரத்துல 12வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கோம், ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும். அதனால அவருக்கு தெரியும் ஆண்டவர் பொய் சொல்லாதவர். அதனால்தான் ஈசாக்கு கேட்கும் பொழுது அதை நம்ம எதையா பலியிட போறாங்க போது ஆட்டுக்குட்டி அங்க பாருங்க 22ல எரிபலிக்காக ஆட்டுக்குட்டியை பொறுத்த மட்டும் கடவுளே பார்த்துக் கொள்வார். கடவுளே பார்த்துக்கொள்வார். நீங்க அதை பத்தி கவலைப்பட, கடவுளே பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வசனம் காமிக்கிறேன்ல, அந்த வசனத்துக்கு நம்ம கீழே போறோம். இப்போ இது நடக்குது. அந்த இடத்துல பார்க்குறோம், ஈசாக்கு அங்கே பலியிடல, அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி தான் வருது. அந்த ஆட்டுக்குட்டி தான் பலியிடப்படுது. அதற்கு கீழே 15வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை வானத்தின்று மீண்டும் அழைத்து ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய். உன் ஒரே மகனை பலியிட தயங்கல, நீ இவ்வாறு செய்தாய். ஆதலால் நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும், நட்சத்திரங்கள் விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழி மரபினரை பழகி பெருக செய்வேன். நீ நம்பின, நீ தயாராக நீ செய்த, என்னையே நம்பின, நீ கீழ்படிச்ச, நீ என்னையே நம்பின, அதனால் நான் சொன்ன வாக்கை நான் நிறைவேற்றுவேன். அப்புறம் பாருங்க, உன் வழி மரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இணைத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கொள்வர் என்றார். மேலும் என் குரலுக்கு செவி கொடுத்ததுனால, நான் சொன்னதை நீ கேட்டதுனால, நான் சொன்னதை நீ செய்ததுனால, நீ நம்பினதுனால, நீ கீழ்ப்படிந்ததுனால உனக்கு நான் சொன்னது அனைத்தையும் செய்வேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அப்படிதான் சொல்றாரு. அவர் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் உங்களுக்கு செய்வேன்னு சொல்றாரு. அந்த வாக்குறுதிகளை நீ கேளுன்னு சொல்றாரு. அந்த வாக்குறுதிகளை நீ நம்புன்னு சொல்றாரு. நீ நம்பினதன் பேரில் நான் என்ன வாக்கு உனக்கு கொடுத்திருக்கிறனோ அந்த வாக்கு நிறைவேறும். Praise God. Thank you Jesus. Hallelujah. எத்தனை பேர் வசனங்கள் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுடைய வாழ்க்கைக்காக எத்தனை பேர் வசனங்கள் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க? இதுவரைக்கும் சும்மா பொதுவாக வசனங்கள் எடுத்து எத்தனை பேர் படிக்கிறீங்க? இல்லை, நான் ஒன்றும் குற்றம் சொல்ல போகிறேன், ஏன் படிக்கல, கமான் ஐ பனிஷ் யூ, இல்லை, ஜஸ்ட் நோ, தெரிஞ்சுக்கிறது. எவ்வளோ பேர் வசனங்கள் எடுத்து படிக்கிறீங்க? 1 2 3 4 5, மற்றவங்களாம் பண்ணலை. பரவாயில்ல. இங்கே 5 பேர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா? உங்களெல்லாம் இங்கே உட்காந்துருக்கல 5 பேர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நான் பார்க்கல. நீங்கள் பண்ணுறீங்களா? 6 பேர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே. இங்கே எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? 6 பேர் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்களா? நீங்களும் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை பாருங்கள். ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கான்றதை பாருங்கள். இன்னும் நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்துருக்கீங்களோ எல்லாத்தையும் அவர் செஞ்சுட்டாரு. அதை நான் பெற்றுக்கொள்றதுக்கான சாவி அந்த வசனத்தை நான் படித்து கற்பனை பண்ணி பார்க்கும்போது அது எனக்கு கிடைக்கும். ஒரு பீரோவில் சாவி போட்டு திறந்தா தான் ஜாமான் எடுக்க முடியல. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொக்கிஷங்கள், உங்களுக்கு அவர் கொடுத்திருக்க வாக்குறுதிகள், உங்களுக்கான விடுதலை, உங்களுக்கு அவர் செய்திருக்க நன்மைகள், உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கொள்கிற சாவி அந்த வசனத்தின் மூலமாக, அந்த வசனத்தை நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கறது மூலமாக உங்களுக்கு அது திறக்கப்படும். அது உங்கள் மடியில் கொட்டும். Praise God. Thank you Jesus. Hallelujah. Praise God. ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இன்னும் ஒன்று பார்த்துடலாம். ரோமர் புத்தகத்தில் 4 17 18 இது ஒரு விஷயம். ஆபிரகாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதையும் பார்க்கலாம். அதாவது இது எதற்காக அப்படின்னா, எப்படி அந்த உறுதியாக அவர் பெற்றுக்கொண்டார், அந்த உறுதி நமக்கு தெரியணும்ல. இது பாருங்கள், இதில் உங்களுக்கு ஒரு காமிக்க விரும்புகிறேன்.
ரொம்ப 4:17 பண்ணுங்க. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவரும் ஆகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். ஆமாம், இப்போ இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே பாருங்களேன், ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உண்மை நான் தந்தை ஆக்குகிறேன்ற வார்த்தையை அவர் கொடுத்தார் இல்லையா, அந்த வாக்குறுதி கொடுத்தார் இல்லையா, அந்த வாக்குறுதி கொடுத்துருக்காரு என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவரும். இறந்ததை வாழ்விப்பவரும், அவரோட உடல் கூறு எப்படி இருந்துச்சு, வயசாயிருச்சு, அவருக்கு குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள்ற நிலைமையில இல்லை, இறந்து போனதாக அவர் கருதுகிறாரு. அவரோட அந்த உறுப்புகளில் வந்து செயலாற்ற முடியாதுன்னு கருதுகிறாரு. இறந்ததை வாழ்விப்பவர், இதுதான் நம்ம வாழ்க்கையில் இது இம்பாசிபிள், நடக்கவே நடக்காது. இது எப்படி நடக்கும்? இதுதான் மனித சிந்தனை. இது எப்படி நடக்கும்? நமக்கு வந்து இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறே இல்லை. ஆபிரகாம் யோசித்து பாருங்க, சாராவோட கர்ப்பப்பை யோசித்து பாருங்க, சாத்தியக்கூறே இல்லை. அதுபோல நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறே இல்லை. நீங்க பார்த்தா நடக்கவே நடக்காதுன்றது உறுதியா தெரியுது, உறுதியா தெரியுது. ஆனா நம்ம விசுவசிக்கிற நம்முடைய உயிருள்ள தேவன் நம்ம கிட்ட என்ன செய்யறாங்கன்னா, இறந்தவர்களை வாழ்விப்பவராக இருக்காராம். இது இல்லை, இதை மறைச்சு போச்சு, காஞ்சி போச்சு, இல்லாம போச்சு அப்படின்னு சொல்றதுல இருந்து இருக்க செய்பவராக இருக்கிறார். Praise God, hallelujah. எந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு எனக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க, புள்ளி வைக்காதீங்க, கமா போடுங்க. ஏன்னா மரித்து போனதையும் உயிர்ப்பிக்கிறவர். ஐயோ எனக்கு ஹோப்பே இல்லை, ஆண்டவர் செய்வார்னு செய்யலன்னு நினைக்காதீங்க, அவர் செஞ்சிட்டாரு, அதை எனக்கு பெற்றுக்கொள்ள தெரியல, இன்னைக்கு கற்றுக்கொள்கிறேன். எப்படி கற்றுக்கொள்கிறேன்? அவர் உயிருள்ளவராக இருக்கிறார், அவர் இறந்து போனதை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அதனால நான் விசுவசிக்கிறேன் அப்படின்றது போங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அடுத்ததாக என்ன சொல்றாரு? உம் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். அதாவது நம்பிக்கைக்கு எதிர்நோக்கு, ஹோப்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஹோப்லெஸ்ஸா இருக்குன்னு சொல்லுவோம். இந்த ஹோப்லெஸ் நடக்காது. எங்க வந்து நம்பவே முடியும், ஹோப்பே இல்லை, இது நடக்கிற சாத்தியமே இல்லை அப்படின்ற இடத்துலையும் சாத்தியம் ஆகும். எப்படி ஆகும்? ஏன்னா இறந்ததையும் உயிர்ப்பிக்கிற என் ஆண்டவரால் முடியும். நம்பிக்கை எங்க வைக்கிறேன்? அவர் மீது வைக்கிறேன். அவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது அவர் என்ன பண்றாரு? அவர் எனக்கு செயல்படுத்துகிறார். ஹல்லேலூயா, பிரேஸ் காட், தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவர் மிக நல்லவர், அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தவர், அவர் நம் மீது கரிசனம் கொண்டவர், எல்லாவற்றையும் செய்து முடித்த என் தேவனுக்காக நன்றி. நல்லவர் நன்றி, என்னோடு இருப்பவர் நன்றி, எனக்காக செயல்படுவர் நன்றி. அதே அந்த ஆபிரகாம் வந்து அந்த இடத்துல என்ன பண்றாரு? அந்த ஆபிரகாம் வந்து சொல்றாரு, தயங்காமல் நம்பினார், தயங்காமல் நம்பினார். நானும் நீங்களும் தயங்காமல், தயக்கம் எங்கிறது வருது? அன்பிலீஃப் வரும்போது, எனக்கு விசுவாச குறைவு ஏற்படும் போது தயக்கம் வருது. தயங்காமல் நம்பினார். இப்ப நமக்கு ஆபிரகாம்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தாரு, ஆபிரகாம் அதை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்ம எல்லாமே ஆபிரகாமின் வழிமரபினர், நம்ம எல்லாருமே அவரோட வழிமரபினர். ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினாரா? ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றி தந்தார்ல, நடந்துச்சுல, நடந்துட்டு இருக்கல, இன்னும் வரப்போறவங்க ஆபிரகாமின் வழிமரபினர் தானே. அப்போ அவர் சொன்னதை அவர் செயலாற்றுறாருல, அவர் ஆசீர்வாதம் கொடுத்ததை அவர் அது நிலைக்க செய்கிறார், அது செயல்பட செய்கிறார். அப்போ அவருடைய வார்த்தை பொய்க்காது, அவர் வார்த்தை பொய்க்காது, அது கண்டிப்பாக கண்டிப்பாக நடந்தே தீரும். எப்படி ஆபிரகாம் வந்து தயங்காமல் நம்பினாரோ அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அந்த நம்பிக்கைக்கு தான் அவர் சொல்றாரு, நீ நட்சத்திரத்தை பாரு, மணலை பாருன்னு சொன்னது போல, நீ ஆபிரகாம்னு சொல்லும் போது நான் எண்ணற்ற மக்களுக்கு தந்தைன்னு சொல்ற போல, நான் ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து பேசும்போது இந்த வார்த்தை சத்தியம் அப்படின்ற நம்பிக்கையோட தயங்காமல் நான் நம்பும் போது நான் அதோட செயல்பாட்டை நான் பார்க்க முடியும். இங்கே பாருங்க,
தமக்கு ஏறத்தால் 100 வயது ஆகிவிட்டதால் தமது உடலும் சாராவுடைய கர்ப்பப்பையை செத்ததை போல் ஆற்றலற்று போய்விட்டதை எண்ணி பார்த்த போது கூட அவர் நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை. நான் பார்க்கறது நடக்காதுன்ற மாதிரி இருந்தா கூட நான் வார்த்தையை எடுத்து நம்பும்போது அதுல உறுதி தளராமல், இதுதான் இன்னைக்கு நான் பாடம். நான் எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த வசனங்களை எடுங்க, இந்த வசனம் பேசுறதை நீங்க மறுபடியும் படிச்சு தியானிச்சு பாருங்க. அவர் உறுதி தளரவில்லை. அங்க நிகழவே நிகழாது, நடக்கவே நடக்காது. ஆனா அங்கு நடந்தது. ஏன்? அவர் நம்பினார். கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை, சந்தேகமே படலை. அவர் என்ன பண்ணினாரு? நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார், கடவுளை பெருமைப்படுத்தினார். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். ஆண்டவர் வாக்களித்ததை எப்பவுமே செயல்படுத்துகிறார். ஆண்டவர் வாக்களித்ததை செயல்படுத்த சொல்லுங்க. ஆண்டவர் வாக்களித்ததை செய்ய வல்லவர். என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் வாக்களித்ததை செய்து விட்டார். நான் விசுவசிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் நம்புகிறேன். என் உயிருள்ள தேவன் எனக்காக செயல்படுகிறார். என் உயிருள்ள தேவன் மிக நல்லவர். ஆண்டவருக்கு புகழ். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Praise God. Praise God. Thank you Jesus. Praise God. அப்போ நான் செய்ய வேண்டியதுன்னா 3 காரியங்கள் நான் செய்ய வேண்டியிருக்கு. என்ன காரியம்னா, என்னோட ஃபோக்கஸை நான் மாற்றணும். என்னோட ஃபோக்கஸ் என்ன? ஃபோக்கஸ் நான் என்னை குறித்து பார்க்காம, செயல்படாது எனக்கு நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்றத பார்க்காம என் ஃபோக்கஸ் எங்கே மாற்றணும்? வார்த்தையில் இருக்க சத்தியத்தில் மாற்றணும். 2வது என்ன பண்ணும்? அதில் நான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். நான் எதை நம்புறனோ அந்த நம்பிக்கை விட்டு அகலாமல் அதில் நான் என்ன பண்ணணும்? அதை நான் கான்ஸ்டண்ட்டாக நான் அதில் இருக்கணும். 3வது என்ன பண்ணணும்? அது 2வதாக பண்ண இமேஜின் பண்ணணும். 3வது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அதை நான் நம்பணும். பிரேஸ் காட். நம்பர் 1 என்ன? என் ஃபோக்கஸ் மாற்றணும். ஃபோக்கஸ் மாற்றுறது என்னன்னா, என்னோட சிந்தனையை மாற்றுறேன். இது வரைக்கும் இது நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போது வார்த்தையினால எனக்கு நடக்கும்னு நான் நம்புறேன். 2வது என்ன பண்ணுறேன்? அதை கற்பனை பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன வேணுமோ அது வார்த்தை என்ன சொல்லுதோ அதை கற்பனை பண்ணி பார்க்குறேன். இது நம்பர் 2. நம்பர் 3 என்ன பண்ணுறேன்? அதில் கான்ஸ்டண்ட்டாக அதை நம்பிக்கை நடக்குது. ஏன்னா வார்த்தை சொன்னவர் வாக்குறுதி மாறாதவராக இருக்கிறதுனால, அவர் செய்ய வல்லவராக இருக்கிறதுனால நான் அதை நம்புகிறேன். பிரைஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆபிரகாம் மட்டும் மனசை மாற்றாமல் இருந்திருந்தால் அவனுக்கு நிகழ்ந்திருக்காது, நடந்திருக்காது. நம்மளும் மனசை மாற்றாமல் ஆண்டோடைய வார்த்தைக்கு ஏற்ப நம்மளுடைய சிந்தனை வேறு பக்கமாக அந்த சிந்தனை கடவுள் வார்த்தைக்குள்ளே நான் கொண்டு வந்து நான் அதை செயல்படுத்தும் போது கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக ஆண்டோடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் செயல்படுறத நம்ம பார்ப்போம். Praise God. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Praise God. Praise God. Thank you Jesus. Hallelujah. Praise God. Praise God. இந்த செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததா? சந்தோஷத்தை விட சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்கா? எத்தனை பேர் செயல்படுத்த போறீங்க? வெரி குட். பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒரு கை தட்டுங்க ஆண்டவருக்கு. எனக்கெல்லாம் கண்ட்ரோல். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் அருமை இரட்சகரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திற்காக, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் அன்புமை சகோதரி அவர்களை அழைத்து தகப்பனே, நம்பிக்கையின் நிமித்தம் தகப்பனே, இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுத்து அப்பா, நீர் எங்களுக்காக உண்டு பண்ணின எல்லாவற்றையும் தகப்பனே கல்வாரிலே எங்களுக்கு செய்து முடித்தீர் என்பதை சகோதரி வாயிலாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்று ஆபிரகாம் பெற்றுக்கொண்டது நம்பிக்கையினாலே தான் தகப்பனே. இதோ நாங்களும் தகப்பனே அந்த இறை வார்த்தைகள் நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர். நீர் எங்களுக்காக செய்து முடித்தவை யாவற்றையும் எங்கள் கண் முன்பாக நீர் வைத்திருக்கிறீர் அப்பா.
அந்த பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த நீர் வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தகப்பனே நாங்கள் உள்ளார உணர்ந்து அதை பெற்றுக்கொள்ளவும் தகப்பனே, அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் வாழவும் தகப்பனே, சகோதரி வாயிலாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தகப்பனே உயிருள்ளவை தகப்பனே, ஆற்றல் மிக்கவை தகப்பனே. அப்பா, இந்த வார்த்தைகளை இந்த நாளிலே தகப்பனே நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இதயத்திலே விதைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய கற்பனை திரைகளை தகப்பனே நாங்கள் தீமைகளை பற்றி நினைக்காமல் தகப்பனே, நன்மை ஆணைவுகளை பற்றி நினைக்க தகப்பனே, அதை செயல்படுத்த நீர் இன்றைய நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே தகப்பனே செயல்படுத்த அப்பா தீமையான சிந்தனைகளில் இருந்து நாங்கள் விடுபட்டு தகப்பனே நன்மையான சிந்தனைகளிலே தகப்பனே நாங்கள் வாழ எங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்கள் கண் முன்பாக வைத்திருக்கிறீரப்பா. அவற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் செயல்பட இந்த வாழ்க்கையிலே நாங்கள் பயணம் மேற்கொண்டு உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்க தகப்பனே எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைகள் ஒரு பொழுதும் வீணாகாதபடிக்கு தகப்பனே நீங்க வந்திருக்கிற ஒவ்வொரு இதயத்திலும் தகப்பனே அப்பா உம்முடைய கரங்களினால எழுதி வைத்த இறை வார்த்தைகளாக இருக்க தகப்பனே நீர் கிருபை பாராட்டியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபையும் நன்மையும் நிறைந்தவராக தகப்பனே உம்முடைய அன்பும் பரிவும் எப்பொழுதும் எங்கள் மத்தியிலே இருக்க நீர் எங்களை வழி நடத்தி ஆளுகை செய்யும்படிக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. Praise. Jesus. Hallelujah. எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. சகோதரி அண்ணா பூசி ஜெபம் பண்ணுறாங்க. வாங்க. இதனால் இடையில நடுப்புற அப்படியே விடுங்க. இந்த 2 சைடு நில்லுங்க. கண்கள் கண்டது வாழ்வையே மெய்யாக மாற்றிலே மன்னாரே உன் கண்கள் கண்டதே உங்க பிரசனத்தில் சிவமில்லாமல் பறக்கிறேன் உன் சமூகத்தில் குளிரில்லாமல் வாடுகிறேன் உங்க பிரசனத்தில் சிலையில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குளிரில்லாமல் வாடுகிறேன் எந்த ஜவானிலே கோட்டையாடிலே துருகவாடிலே நண்பராடிலே ஜவானிலே கோட்டையாடிலே துருகவாடிலே நண்பராடிலே சிலையில்லாமல் பழகிறேன் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்க பிரசனத்தில் சிலையில்லாமல் பழகிறேன் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். குறைவான நன்மையே நிறைவாக்கும் நன்மை உலகான நன்மை அப்பா உங்கள் வாசகர்களே உங்க நன்றி அப்பா நம் குறைகள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாங்க அப்பா நிறைவாக்குகிறவரே அப்பா குறைவாக நான் வாழ்கிறேன் அப்பா என்னை நிறைவாக்குகிறவரே அப்பா அந்த பாத்திரத்தை நிறைவாக்குகிறவரே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. பொய்யான வாழ்வை மெய்யாக மாற்றினே மனக்கான என்னையே ஒரு கண்கள் கண்டதே பொய்யான வாழ்வை மெய்யான
சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினப்பா. வாழ்ந்த மண்ணான எல்லையப்பா கண்கள் கொண்டது உலகத்தோடு நான் ஆண்டு கொண்டேனப்பா. அனைவரும் பிரயோக எல்லை இருந்ததப்பா. அனைவரும் பொய்யான வாழ்வில்லப்பா. உனக்காக வாழ செய்யப்பா. மண்ணான என்ன சொல்லப்படப்பா. கண்கள் கொண்டதை கொள்ளப்படும் பரலோக சொந்தமாக அனைவரை என்னை விலகி வந்தவர்கள் பொய்யான வாழ்வையை மெய்யாக மாற்றினே மண்ணான என்னையே கண்ணையே. பொய்யான வாழ்வையை மெய்யாக மாற்றினே மண்ணான என்னையே உன் கண்கள் கண்ணதே. பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னில் உறவாதீரே. திகழில்லாம என்னுலகம் இயங்காதே. உதவாத என்னில் உறவாதீரே. திகழில்லாம என்னுலகம் இயங்காதே. திகழில்லாம என்னுலகம் இயங்காதே. திகழில்லாம என்னுலகம் இயங்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்னை செய்வதே. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா இங்கே போவினா. நீங்கள் நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா இங்கே போவினா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவனாமே ஆமாப்பா. உம்மை மறந்து வாழ்ந்தவனாமே இது உனக்குமே சொல்லும் தகப்பனப்பா. உம்மை மறந்து வருகிறவனப்பா. இது இவன் உறவே அறிவாப்பா. உம்மை மறந்து வாழ்ந்தவனாப்பா. அது உனக்கு தெரியுமாப்பா. உம்மை மறந்து இருந்தவன் தகப்பனப்பா. அவர் நான் அறிவேன் என்று சொன்னவனப்பா. ஆமாப்பா. உதவாத என்னை தகப்பனப்பா. உருவானவரே உம்மை மறந்து வாழ்ந்தவன்
நினைச்சிருங்க தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் என் தஞ்சமாடினேன் என் கோட்டையாடினேன் என் உருதவாடினேன் என் நண்பனாடினேன் என் தஞ்சமாடினேன் என் கோட்டையாடினேன் என்